தி நியூஸ் சர்க்கிளோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ அரசியல் கதைப்போமால ஒரு சிறப்பு அழைப்பாளரா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நிர்வாகி கலந்துள்ளார். ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம். வணக்கம். ஒரு பரபரப்பான அரசியல் சூழல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக எல்லா கட்சிகளும் ரொம்ப வேகமா தயாராகிட்டு வராங்க. ஆனால் பாஜக மட்டும் இன்னும் தயாராகாமலே இருக்குது. ஆனால் பாஜகன்றீங்க. என்ன தயாராகாம இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா நாங்க எல்லா தேர்தல் வேலைகள் பார்த்துட்ருக்கோம். களத்துல எங்க தோழர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. காரியகர்த்தாஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தா நாங்க தேர்தல் ஆஃபீஸ் போட்டுட்டு அங்கே நூற்றுக்கணக்கான பேர் வேலை பார்த்துட்டு இருக்கோம். களத்துல இருக்கோம். டெல்லியில அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. எல்லா வேலைகளும் போயிட்டுருக்கு. என்ன தயாராகாம இல்லை. நாளைக்கு எலெக்ஷன் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டே 2-3 நாட்களை கடந்துட்டு இருக்கு. அப்போ இன்னும் உங்களால் தொகுதிகளே உங்களால் இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. இன்னும் அதுக்கப்புறம் நீங்கள் கேண்டிடேட்ஸ் போடணும். இவ்வளோ வேலைகள் இருக்கிற மத்தியில் பாஜக எங்கே செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நாங்கள் எல்லா ஒர்க்கும் நாங்கள் பார்த்து வச்சுட்டோம் சார். இது இப்போது கடைசி நிமிஷத்தில் தேர்ந்தெடுக்கிற ஆட்கள் கிடையாது. நாங்கள் களத்தில் கடந்த 5 வருஷமாக எங்கள் காரியகர்த்தாஸ் வேலை பார்க்குறாங்க அந்தந்த தொகுதிகளில். ஸோ எந்தெந்த தொகுதிகள் நம்மளுக்கு அதிமுக ஒதுக்குதோ அந்த தொகுதிகளில் கேண்டிடேட்ஸ் இமீடியட்டாக போட்டுருவாங்க. அதுக்கான கேண்டிடேட்ஸும் எங்ககிட்ட இருக்காங்க. அதிமுக ஒதுக்குமா? கண்டிப்பாக ஒதுக்கும். ஏன் ஒதுக்காது? நேற்றுக்கு இபிஎஸ் போயிட்டு என்ன சொன்னார்? இந்த மாதிரி எல்லாம் சுமூகமாக பேசிட்டு வந்திருக்கோம். சிரித்த முகத்தோடு வந்திருக்காரு இல்லையா? எப்போவுமே சிரித்த முகத்தோடு தான் வர்றாரு. இப்போ திரும்ப இங்கே பிஜேபியில் என்ன நடக்க போகுது? தாமரையில் நிற்கிறதுக்கே நிறைய பேர் கூட்டணி கட்சியை விரும்பலை அப்படிங்கிற தகவல்லாம் வெளியே இது எல்லாம் புரளி சார். உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை. இது எல்லாமே புரளி. எல்லா கூட்டணியும் சந்தோஷமாக இருக்காங்க. எங்கள் அமமுக தலைவர் டிடிவி தினகரன் சந்தோஷமாக இருக்கார். அன்புமணி அவர்கள் சந்தோஷமாக இருக்கார். நாங்கள் நயினார் அவர்கள் இரவும் பகலும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அண்ணாமலை அவர்கள் தெருமுனை கூட்டம் போல் பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இவங்க தமிழிசை மேடம் மேனிஃபெஸ்டோலேருந்து எல்லா ஒர்க்கும் போயிட்டுருக்கு. எல்லா தலைவரும் அவங்களுக்கான கொடுத்த வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. தொண்டர்களும் அவங்களால முடிஞ்ச வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு என்னென்னா டிஎம்கேன்ற கட்சி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டிஎம்கேக்காரர்கிட்ட நீங்கள் கேளுங்களேன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கேட்டிங்க வச்சுக்கோங்களேன். நான் மாவட்ட செயலராக இருக்கேன், நான் வட்ட செயலராக இருக்கேன், இந்த மாதிரி தான் ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் கட்சியில் எப்படின்னா ஒரு நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டோடு வராங்க. ஒரு சர்வீஸ் பண்ண மனநிலையில் தான் வராங்க. ஒரு 10% பேர் தான் முழு நேர அரசியல்வாதி எங்களுடைய பாஜகவில். மீதி பேர் ஒரு தொழிலதிபர்களாக இருக்காங்க, தொழில் செய்கிறாங்க, தினக்கூலிகளாக இருக்காங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, ஒரு மாத சம்பளத்துக்கு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃபே விரும்புகிறாங்க. ஆனால் அவங்களால வர முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கல. அப்படி எத்தனை பேருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்கிறது தெரியாது. பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மாதிரி எத்தனை பேருக்கு வாய்ப்புகள் தமிழ்நாடு அரசியலில் கொடுக்கப்படுதுங்கிறது தெரியல. கட்சியில் பாதி பேருக்கு மேற்பட்டவர்கள் தலைவர்களாகவே இருக்காங்க. அவங்களே எல்லாருமே சீட் கேட்குறாங்க. இல்லை சார், இந்த வாட்டி எவ்வளோ ஒதுக்க போகுதுன்னு தெரில. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டார். நாங்கள் பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கோன்ட்டாரு. இங்கே தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய கூட்டணி, அதிமுக என்டிஏ அலைன்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னமும் உங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் இன்னமும் தீர்க்கப்படாமல் இருக்குது. எல்லாமே தீர்ந்துருச்சு சார். இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது அந்த A+B² அந்த மாதிரி கணக்கு கிடையாது. இது தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ராங் லீடர் இன்றைக்கி அவருடைய சப்போர்ட்டில் நாங்கள் ஒத்துக்கிறோம். எங்களால் மெஜாரிட்டி வர முடியல. அவங்க சப்போர்ட் யார்? நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்கள் சப்போர்ட்டு நம்மளுக்கு இருக்குது, நிதிஷ்குமார் சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இங்கே எடப்பாடியார் இப்போ நம்ம அணியில் இருக்காங்க. அவங்க தலைமையில் தமிழ்நாட்டில் இருக்கும். ஓவரால் இது தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்தந்த மாநில கட்சிகள் அந்தந்த மாநிலத்தில் தலைமை ஏற்குது. ஸோ அதுதான் தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா மாதிரி இல்லை. எல்லாரும் ஒன்றா சொல்கிறேன். அந்தந்த மாநில கட்சிகள் தலைமை ஏற்கிறப்ப டிடிவி தினகரன் இதெல்லாம் அண்ணன் தம்பி சண்டை, பங்காளிகளுடைய சண்டை, நாங்கள் 2 பேர் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இபிஎஸும் பேசியிருக்காரு, தினகரனும் பேசியிருக்காரு. ஆனால் சொல்லிட்டு பாஜகவோட கூட்டணின்னு இல்லை. இது இபிஎஸ் போய் டெல்லியில் பேசிட்டு வர்றது. இன்னைக்கு இவங்க 2 பேரும் அன்புமணியும் தினகரனும் டெல்லி பறக்கிறாங்க. இதில் என்ன நடந்துட்டு? ஆமாம் சார், எல்லா தலைவர்களும் பார்க்கணும் இல்லையா? சென்ட்ரல் அவங்க அமித்ஷாஜியை பார்க்குறாங்களோ, ஏன்னா எல்லாரும் பிரச்சனை இருக்கிறதுனால தானே டெல்லி போகிறாங்க. இது பிரச்சனை இல்லை. ஒரு தலைவர்னும் போது அவங்க பார்க்க செய்வாங்க. ஒரு என்ன சொல்கிறது, மத்தியில் இருக்காங்க பார்க்க. அப்போ மாநில தலைவருக்கு பவர் இல்லையா? மாநிலத்தில் பார்த்துட்டு தானே சார் இருக்காங்க. எங்கே நீங்கள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையே அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்கவே இல்லை. நடக்கும். திமுகவாச்சும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க, முறைப்படி நடந்துட்டு இருக்குது. அங்கே பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைங்கிறது தொடர்ந்து நடைபெற்று இருக்குது 1 மாசம் சார். 2 வகை இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் தொகுதி பங்கீடுன்னு சொல்லிட்டு அதை இழுத்து அடிக்கிறது. இன்னும் எத்தனையோ கட்சிகள் பேசிட்டு இல்லை. நம்ம வேல்முருகன் அவர்கள் வெளியே வந்துட்டார். எனக்கு வேணாம், மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டார். கூட்டணி அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால அவருக்கு அக்கமடேட் பண்ணுறதுலையும் பிரச்சனை வருது. அதுதான் சொல்கிறேன் அவங்களுக்கு. இங்கே 5 யானைகள் பலம், அங்கே 100 எறும்புகளின் பலம். அதுதான் கூட்டணிக்கு வித்தியாசம். 5 யானைகள்லாம் அப்படி பெரிய அரசியல் கட்சிகள் என்னென்ன இருக்கிறாங்க? அதிமுக சார்.
பாரதிய ஜனதா கட்சி, அதுக்கு அடுத்தது அமமுக, அதுக்கு அடுத்தது நம்ம அன்புமணி அவர்கள். நீங்க அங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓட் பெர்சன்டேஜ் இங்க நீங்க கட்சிகளா நான் சொல்றேன் இல்லையா, இப்ப 5 கட்சிகள். அவங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்ல தனி கொள்கை இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாரியே அந்த கட்சிகளுக்கான ஒரு டெமோக்ராட்டிக்கா போறாங்க எல்லாரும். அவங்க பேசுறாங்க, கருத்துக்கள் பேசுறாங்க. அவங்களுக்கு ஒரே எதிர்ப்பு என்னன்னா, மோடி அவர்கள், எங்க பாரத பிரதமர் மோடி அவர்களின் நல்லாட்சி தமிழ்நாட்டிலயும் வரணும், டபுள் இன்ஜின் சர்க்கார் வரணுன்ற ஒரு எண்ணமும், இந்த தீய சக்தி திமுக ஒழிக்கணுன்ற எண்ணமும். ஆனா அங்க நீங்க பார்த்தீங்க வச்சுக்கோங்க, எவ்வளோ இழுத்தடிச்சாங்க. எங்களுக்கு 5 தொகுதி வேணும், 4 வைகோ அவர்கள் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சார்? எனக்கு வந்து வைகோ அவர்கள் மேல மரியாதை இருக்கலாம். ஆனா அவருக்காக 5 வயசுலயே நான் நடந்தேன். என் அரசியல் பயணம் வைகோ அவர்கள் தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு 5 வயது, 6 வயது சிறுவனாக நான் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து வந்தேன் அந்த பேரணியில. அவ்வளோ பெரிய ஜைஜாண்டிக் ஃபிகரா தெரிஞ்சவர் தான் வைகோ அவர்கள். ஆனா இன்னைக்கு பாருங்க எப்படி ஒரு நொடிஞ்சு போயிட்டாரு. ஒரு 3 சீட்டு, 1 சீட்டு அவருக்கு இதுலயும் 3 சீட்டு வந்து உதயசூரியன் நிக்கிறது. அத்தனை கட்சிகள் வந்துட்டு உள்ள வரும் பொழுது வைகோ அவர்களுக்கு வந்துட்டு இவ்வளவுதான் எங்களால ஒதுக்க முடியுங்கிறத சார் அதை நான் தெளிவாவே கட்சியாவே சொல்லிட்டாங்க. பார்க்கல. எல்லா சமூக நீதியின் அடிப்படையில வந்துட்டு எல்லாருக்குமே இந்த இடத்துல இடம் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமான வாய்ப்பை திமுக இல்ல இல்ல வந்து இது அங்க கொடுத்துட்டு இருக்குது. இல்ல அதுக்கு பெஸ்ட் அவங்க அப்பா மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். அதாவது கலைஞர் அவர்கள் மாதிரி இதயத்துல இடம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். அது இன்னும் சிறந்த முறையில இருக்கும். ஏன்னா இடங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்கு. அவங்களும் வந்து எங்கேயுமே அவங்க நாங்க அசிங்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. சொல்ல ஏன்னா மாட்டாங்க வந்துட்டு சார். தேமுதிக உள்ள வந்திருக்குது, காங்கிரஸுக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்குது, நிறைய வந்துட்டு சிறிய அரசியல் கட்சிகள்லாம் வந்துட்டு காங்- வாய்ப்பு கேட்டிருக்காங்க சார், அப்படிங்கிறப்ப காங்கிரஸ் அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு காங்கிரஸ் கொடுக்கும் இத்தனை பொழுது நாட்களாக கூட்டணி பேசுனாங்க இல்லையா? நடுவுல என்ன பேசுனாங்க? தாவேக்காக கூட போகணும், அதுக்கு அடுத்தது வந்து எங்களுக்கு சீட் அதிகம் வேணும். சரி, எந்த இடத்தில் தாவேகாவுடன் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? சார் அது அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைன்றது பின்னாடியில தான் நடக்கும், முன்னாடி காட்ட மாட்டாங்க. ஆனா தாவேக்காவை காட்டி காட்டி தானே நாங்க போயிடுவோம் பூச்சாண்டி காட்டி தான் அவங்க வந்து சீட்டு வாங்க பார்த்தாங்க. ஆனா டிஎம்கே வந்து இவ்வளவுதான் தர முடியுன்ற மாதிரி ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சாங்க. அது ஏற்கனவே அவ்வளோ பிரச்சனைகள் களத்துல பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது, காங்கிரஸ் உங்களுக்கு நீங்க எங்களை சொல்றீங்க தலைவர்கள் மட்டும்தான் இருக்காங்க, தொண்டர்கள் இல்லைன்ட்டு. காங்கிரஸ்ல தான் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் இருப்பாங்க, தொண்டர்கள் சுத்தமா இல்லாத ஒரு கட்சி அது. அந்த கட்சியே பார்த்தீங்கன்னா பயந்து போய் தான் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. 28 சீட்டோ 27 சீட்டோ கொடுத்து வச்சிருக்காங்க. 28 சீட் கொடுத்து 28 சீட். போன எலெக்ஷனை விட இந்த வட்டம் 3 சீட் அதிகம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஆனா காங்கிரஸ் 28 வாங்கிருச்சு, நம்ம நேஷனல் லெவல்ல ஒரு ஆளுங்கட்சியா இருக்கும், நமக்கு எங்க ஏடிஎம்கே 28 சீட்டு கொடுக்காம போயிடுமோங்கிற பிரச்சனையில தான் டெல்லி எல்லாரும் பறந்துட்டு இருக்கிறாங்கிற தகவல் அப்படி இல்லை சார். ஏன்னா இப்போ கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறத இல்ல ஒரு முடிவு எடுக்கணும்ன்ற போது அறிவாலயம் போறாங்க இல்லையா எல்லாருமே. ஏன்னா வந்து அந்த கட்சிக்கு அதுதான் வந்து அந்த கூட்டணிக்கு திமுக தான் தலைமை தாங்குது. அதனால எல்லாம் அறிவாலயம் போனாலும் சென்னைக்குள்ளேயே போறதுனால உங்களுக்கு அது தெரியல. எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்க தலைவர்கள் டெல்லியில இருக்கறனால அங்க தெரியுது. அப்படி பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல் அவர்கள் இங்க வந்துட்டு இருக்காங்க. பிரதமர் அவர்கள் 2 வாட்டி வந்தாங்க. மதுராந்தகம் வந்தாங்க, திருச்சி வந்தாங்க, மதுரை வந்தாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க, பியூஷ் கோயல் இருக்காரு, உங்க அர்ஜுன் ராம் மேக்வால் இருக்காரு. இவங்க 2 பேருமே தேர்தல் பொறுப்பாளர்களாக தான் இருக்கிறாங்க. கூட்டணி எல்லாமே அவங்க முரளிதர் பேச முடியும். மனோகர் இத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு தான் இருக்காங்க. இங்க முடியலைங்கிறதுனால தானே இப்ப டெல்லியில ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. திமுகவில் வந்து வெளிப்படையாக தெரியுது, வெளிப்படையா எல்லாரும் ஜனநாயக முறைப்படி வெளியில வந்து பேசுறாங்க. இந்த கூட்டணில யாருமே அந்த அளவுக்கு வந்து பேசல. அதனாலதான் வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்குது, அதனாலதான் எல்லாம் பறந்துட்டு இருக்காங்க வந்து ஏத்துக்கிற மாட்டேங்க. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீட்டுல அந்த சித்தப்பா பெரியப்பா எல்லாம் போவாங்க. லாஸ்டா டிசைட் பண்ணா அந்த பெத்தவங்கள தான் பார்ப்பாங்க, அம்மா அப்பா. அந்த மாதிரி தான் எல்லாரும் வந்து அங்க அமித்ஷாஜி ஏன் பார்க்கறாங்கன்னா அவர் இன்சார்ஜ். அவர் வந்து தமிழகத்தை ஸ்பெஷலா கேர் எடுத்து இந்த திமுக ஆட்சியை ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவரை மீட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், தொகுதி பங்கீடா இருக்கட்டும் பேசிட்டு அதற்கான முயற்சிகள் மேற்கொள்றாங்க. இது தப்பு இல்லையே. அவங்க எடப்பாடியார் அவர்களையும் பார்க்குறாங்க, அதே மாதிரி இங்கே வந்து எடப்பாடியார் அவர்களும் எல்லா அமைச்சர்களும் பார்க்குறாங்க. அதே மாதிரி நேற்று எடப்பாடி போயிட்டு வந்தார். இன்னைக்கு வந்து அமமுக தலைவர் பொதுச்செயலாளர் டிடிவி அண்ணன் போகிறாங்க, அன்புமணி அண்ணன் போகிறாங்க. அதனால இது தப்பு இல்லையே. கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கனால தான் எல்லாருமே எல்லாரையும் பார்த்துட்டு தாமரையில் நிற்கிறதுக்கு யாருக்குமே ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை சார். தாமரையில் நிற்கிறதுக்கு ரொம்ப சார் டூ லீஃப்ல கொடுத்தா எங்களுக்கு ஓகேன்னு சொல்லி எல்லாருமே ரெடி. நீங்க என் கூட இந்த பேட்டியை முடிச்சுட்டு வாங்க. கமலாலயத்தையும் சரி, எங்களுடைய தேர்தல் அலுவலகம் இங்கே அம்ஜி கரையில் தான் இருக்குது. ஒரு கல்யாண மண்டபம் பெருசாக எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருக்கோம். நூற்றுக்கணக்கான காரியகர்த்தாக்கள் வந்துட்டு இருக்காங்க. எத்தனை பேர் ரெடியாக இருக்காங்க. அதாவது யாரும் பெரிய பின்புலத்தோட வரல. கூட்டணி கட்சி தான் சொல்கிறாங்க. கூட்டணி கட்சி ரெடியாக இருக்காங்க சார், வராங்க. இப்போ இந்த கட்சி வந்திருக்காங்க. இதுவரை வந்துட்டு கமலாலயத்தினுடைய வாசலை மிதித்த அரசியல் கட்சி என்னன்னு நீங்களே சொல்லிடலாம். இல்லை அதுதான் யார் யார் வந்தாங்கன்னு சொல்லிருங்க. அதுதான் சொல்கிறேன். இது தலைவர் ஒரே ஒரு கட்சி தான் வந்தது, பாமக மட்டும்தான் வந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அமமுக, சரி அது ஏடிஎம்கேலேருந்து போன ஒரு அரசியல் இயக்கம் தான்.
சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றது. டெல்லியில் சமரசங்கள் ஏற்படுத்தப்பட்டது. வந்தாச்சு. ரைட், ஓகே. அதான் வேற சொல்றேன், யார் வந்தாங்க சொல்லுங்க? அண்ணன் தம்பி சண்டை அது இருக்கும். இன்னைக்கு ஒன்று சேர்ந்துருக்காங்க. அண்ணன் தம்பியா இப்போ சேர்ந்து வேலை பார்க்க போறாங்க. நடுவில் நாங்கள் சேர்ந்து இருங்கன்னு சொன்னோம். அதான் சொல்றேன், காங்கிரஸ் ஆட்சி மாதிரி பிரித்து நாங்கள் வந்து சூழ்ச்சி காண்பதில்லை. நாங்கள் சேர்த்து வச்சு நல்லா இருங்க தான் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த கூட்டணியும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதான் சொல்கிறேன் சார், நீங்கள் வந்து ஒரு 10-20 கட்சிகளை சேர்க்கறனால ஒரு குவான்டிட்டி இருக்கறனால அது குவாலிட்டியான ஒரு இதுன்னு சொல்ல முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கட்சிகள் எல்லாமே இங்கே இருக்க தான் செய்யுது. நீங்கள் முக்கியமான கட்சின்னு சொல்லி எந்த கட்சி முக்கியமான சார் அரசியல் இயக்கம்? பாமக முக்கியமான கட்சி. பாமக வந்து ராமதாஸ் அவர்கள் தான் வந்து நிறுவனர் வந்து இப்ப அவரே வந்து வெளியில இருக்கிறாரு. இங்க அந்த கட்சி உடைஞ்சு ஐயா போயிருக்கு. மேல மரியாதை இருக்கு சார். இல்ல அந்த கட்சி உடைஞ்சு இல்ல போயிருக்கு. உடைஞ்சு போயிடுச்சு. எப்படி முக்கியமான அரசியல் கட்சி முக்கியமான அவர் அங்க தனியா நிக்கிறாரு, இவர் இங்க தனியா இருக்கிறாங்க. சார் ஒன்னு சொல்றேன், திமுக ரெண்டாவே உடைஞ்சது. மதிமுக பிரிஞ்ச போது ரெண்டாவே உடைஞ்சது. இன்னைக்கு நிலைமை பாருங்க, வைகோ நிலைமை அதே மாதிரி. அந்த எலெக்ஷன்லேயே பாருங்க, 96 எலெக்ஷன்லேயே, நான் இப்போ சொல்லலை, 96 எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க 6% 8% ஏதோ ஓட்டு தான் எடுத்தாங்க. கலைஞர் தான் ஜெயிச்சு சிஎம் ஆனார். அந்த மாதிரி தான் இந்த உடஞ்சது செய்து முக்கியம் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆட்கள் போகிறாங்க இல்லையா களத்தில், நாங்களும் பேசுவோம் இல்லையா கூட்டணி கட்சிகள் எப்படி இருக்குது. ஏன்னா திருமுனை கூட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கோம், 2வது கட்டமும் நடத்த போகிறோம். அதனால எங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுத்துச்சு. அங்கே பார்க்கும்போது எல்லாருமே சொல்கிறது, நான் எங்களுக்கு ராமதாஸ் ஐயா மேலே ரொம்ப மரியாதை இருக்குது. ஐயா தான் வந்து சமூக நீதி காவலர், அதெல்லாம் ஓகே. பட் இப்போ இளைஞர்களும் சரி எல்லாருமே வந்து அன்புமணி சாரோட வந்துட்டாங்க, அன்புமணி அண்ணனோட தான் இருக்காங்க. ஸோ அதனால் இது உடஞ்சிருச்சு கிடஞ்சிருச்சு எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அடுத்த லீடர் வருவாங்க. இப்போ கலைஞர் இருந்தாருன்னா ஸ்டாலின் வந்தார், அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு லீடர் வருவாங்க. நீங்கள் எங்களுக்கு தான் சொன்னீங்க சார், அதாவது அத்வானி அவர்கள் வந்து அமைச்சரவை கொடுக்கல சார். அத்வானி அவர்கள் ஒரு மென்டராக இருந்தார், எங்களுக்கு இன்னும் இருக்கார் மென்டராக. ஸோ மோடி அவர்கள் அத்வானி அவர்கள் மேலே அவ்வளோ ஒரு மரியாதை எங்கள் பாரத பிரதமருக்கு. இன்னும் அவருடைய வழித்தோன்றலில் அவர் இன்னைக்கு இந்தியாவே ஆண்டுட்டு இருக்காரு, உலகத்துக்கே ஒரு முக்கிய தலைவராக இருக்காரு. அந்த மாதிரி தான் இங்கேயும் கண்டிப்பாக அவர் வந்து பிரதமர் ஆகலை அப்படிங்கிறப்போ வந்துட்டு மோடி அவர்கள் அதிகமான மரியாதை அவருக்கு அதீதமாகவே கொடுத்தார், முன்னாள் துணை பிரதமர். அதனால் அவர் கொடுத்தார். ஏன்னா அவருடைய வாய்ப்பு தான் மோடி அவர்களுக்கு கொடுக்கப்படுது, மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் அந்த மரியாதையை வந்து கொடுப்பார். அதில் எந்த கண்டிப்பாக சார். அதுதான் சார் இங்கே நான் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேனே, பாஜக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து காரியகர்த்தாவாக இருக்கிறது தான் பெருமை. இங்கே வந்து இந்த பதவி அந்த பதவியும் கிடையாது. ஏன்னா நீங்கள் எந்த கட்சி வேணாலும், திராவிட கட்சிகள் எடுத்துக்கோங்களேன், 5 வருஷம் அவங்களோட டென்யூர் உள்கட்சி தேர்தல் வர வரைக்கும் அதே மாதிரி ஒரு திசையில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ திருச்சியா KN நேரு அவர்கள், இப்போ வந்து தூத்துக்குடி போனீங்கன்னா கீதா ஜீவன், அந்த மாதிரி ஒரு ஆட்களை நோக்கி தான் போய். இங்கே அப்படி கிடையாது. இன்றைக்கி ஒரு தொண்டராக இருப்பார், நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தலைவராக இருப்பார். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சார், இன்றைக்கி அமைச்சராக இருக்கிற எங்கள் எல் முருகன் அண்ணன் பார்த்தீங்கன்னா 2012 சங்கரன் கோயில் இடத்தில் உங்களுக்கு தெரியும், விஜயகாந்த் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் சண்டை போட்டு ஒரு சின்ன ஒரு இது நடந்தது சட்டமன்றத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்ற தேர்தல் சங்கரன் கோயிலில் நடந்தபோது இவங்க ஜெயலலிதா மேடம் வந்தாங்க, ஜெயிச்சாங்க, அவங்க புரட்சி தலைவர் ஜெயிச்சாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக சார்பாக நின்னது எல் முருகன் அவர்கள். 1600 ஓட்டு வாங்கினார், தனி மனுஷனா. ஏன்னா அன்னைக்கு மதிமுகவும் தனியாக நின்னது, திமுக தனியாக நின்னது, தேமுதிக தனியாக நின்றது. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் மத்திய அமைச்சராக இருக்கார். இங்கே பாஜக வந்து எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு இருப்போம் சார். காரியகர்த்தாஸ்க்கு உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு இந்த கட்சியில் மரியாதை இருக்குது. எவ்வளோ கட்சிகளுக்கு நான் பேர் சொல்ல விரும்பல, மற்ற கட்சிகள் விஷயத்தை நாங்கள் பேசவும் விரும்பல. அந்த கட்சிகள்லாம் ஒன் சைடாகவும் தனி மனித துதிப்பாடலாக போகும். இங்கே அப்படி கிடையாது, எல்லாருக்கான மரியாதை எல்லா டைம்லேயும் உண்டு. அதான் விஜய் வருவார்னு சொல்லிட்டு பாஜகவில் வந்து தொடர்ந்து பேசப்பட்டது. யார் சார் பேசினா? எல்லாருமே பேசினாங்க, தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க. நாங்க பேசல சார், அது பாஜகவில் பேசப்பட்டது, பாஜகவில் பேசப்பட்டது. ஆனா விஜயும் வரவே இல்லை. இது வரைக்கும் விஜய் வந்துட்டு எந்த கூட்டணியும் வந்து அறிவிக்கவில்லை. தனியாக 134 தொகுதிக்கும் விஜய் கட்சியோட வேலைகள் நடந்துட்டு இருக்குது. நேர்காணல் வந்து 2ஆம் கட்ட நேர்காணலுக்குள்ள விஜய் அவர்கள் விஜய் கட்சி தனித்து விடப்பட்டிருக்கு இந்த கூட்டணி அப்படின்னே சொல்லலாமே. விஜய் அவர்கள் வந்தாதான் வந்துட்டு ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதுனால நிறைய பிரயத்தனம் நாங்க என்னைக்குமே சொல்ல, எல்லா கட்சிகளுமே அதை எதிர்பார்த்து இருந்தது. நாங்க என்னைக்குமே சொல்ல விஜய் வருவாரு விஜய் செய்வாரு நாங்க சொல்ல. விஜய்க்கு ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் நாங்க இது பண்ணோம். அது எதுன்னா விஜய்க்காக பண்ணல, உண்மை கண்டறியும் குழு அங்க அமிச்சாங்க. அதே மாதிரி அண்ணாமலை அண்ணன் பேசினாரு கரெக்டா என்ன நடக்குதுன்னு கரூர் விஷயத்தை பத்தி நான் சொல்றேன். அதை தவிர விஜய் வருவாருன்னு நாங்க எதிர்பார்க்கல. 2வது விஷயம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு விஷயம் புரியாம பேசிட்டு இருக்காங்க. அந்த இவங்க தற்கூரியும் சரி, தற்கூரி தலைவர்களும் சரி என்ன பேசுறாங்க, ஜனநாயகனை வந்து மத்திய அரசு தான் தடை போடுதுன்ட்டு. அப்படி அவங்க எங்களை குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க போய் எப்படி அங்க போய் அவங்க கிட்ட பேச்சு
மத்திய அரசு தானே நடத்தும். தடை போட முடியும். மாநில அரசு கீழே இல்லையே. சென்சார் போர்டு மாநில அரசு சார் கீழே இப்போ இல்லையே. மத்திய ஒரு அரசு கீழே இல்ல தானே இல்ல ஒரு இருக்குது. படத்தை மத்திய அரசினுடைய நிர்வாகம் தானே அது. இல்ல ஒரு மாநில அரசினுடைய நிர்வாகம் ஒரு இல்லையே. படத்தை தடை பண்ணி எங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை சார். அண்ட் 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அது சென்சார் போர்டு அது தனி ஒரு என்டிட்டி. அது பார்த்தீங்கன்னா, பராசக்தி கூட தான் ஒரு இஷ்யூ இருந்தது. அவங்க இமிடியேட்டா சார்ட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க திமுக உடைய ப்ரொடக்ஷன்ல. ஸோ நாங்க விஜயை என்னைக்குமே எதிர்பார்க்கல. 2வது விஷயம், நீங்க விஜய் விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க தான் இதை ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து காங்கிரஸோட கூட்டணி போறதா ஒரு பேச்சு வந்தது. அதுக்கு முன்னாடிலேருந்தே ஆரம்பத்துலேருந்தே என்ன சொன்னாங்க? எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப தெளிவாவே விஜய் கட்சியில குடுத்துட்டாங்க. நாங்க எந்த கட்சியோடும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லைன்ட்டாங்க. காங்கிரஸா இருந்தாலும் சரி, சார் பிஜேபியா அவங்களே இருந்தாலும் ஒரு சரி. நரேட்டிவ் செட் பண்ணி ஆரம்பத்துல என்ன செட் மதச்சார்புடைய இந்த அரசியல் இயக்கங்களோட என்னைக்குமே நாங்க இணைய மாட்டோம்ங்கிறத விஜய் தெளிவா இஃப்தார் நோம்பு நிகழ்ச்சியிலேயே வந்துட்டு சார் தெளிவுபடுத்திட்டார். சார் அதுதான் சொல்றேனே, நாங்க வந்து பாஜகன்றது மதசார்பற்ற கட்சி இல்ல, அது இதுன்னு பேசுறதுலாம் ரொம்ப தவறான விஷயம். பாஜகன்றது எல்லா இந்தியர்களுக்கான கட்சி. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நரேட்டிவ் தாவேகா செட் பண்ணது பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் எங்க கூட வருவாரு, கம்யூனிஸ்ட் எங்க கூட வருவாரு. அதுக்கடுத்து விஜயகாந்தை எடுத்துக்கிட்டாங்க. எங்க அண்ணன் விஜயகாந்தை நான் இத்தனை வருஷம் அண்ணன்னு சொல்ல. அதுக்கடுத்து 4வது பார்த்தீங்கன்னா, எத்தனையோ இடங்களை சொல்லியிருக்காரு. எனக்கு வாழ்வு கொடுத்தவர் எப்போ விஜயகாந்த் சொல்லி எப்போ விஜய் சார் வந்து சொன்னாரு? பேசியிருக்காரு. எப்போ விஜய் பேசியிருக்காரு? ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய விழால பேசியிருக்காரு. டிவி இன்டர்வியூஸ் இருக்கு. தேவைன்னா நானே உங்களுக்கு எடுத்து அதுதான் காட்டுறேன். சார் விஜய் வந்து எங்க எங்க சினிமாக்காரரா பேசியிருக்காருன்னு இருக்கும்போது சொல்லியிருக்காரு. பேசினாரு. தாவேகா ஜாயின் பண்ண பிறகு ஒரே ஒரு மீட்டிங்ல தான் விஜயகாந்த், மதுரை மீட்டிங்ல தான் விஜயகாந்த் எங்க அண்ணனாரு. ஏன்னா மதுரையில விஜயகாந்த் பொறந்து வளர்ந்த ஊரு. விஜயகாந்தனுடைய இறப்பிற்கும் விஜய் வந்தது சார் எல்லாருமே நம்ம ஒரு பார்த்தோம். இறப்பு நடந்த போனது பார்த்தீங்கன்னா, அந்த இறப்புல ஸ்டாலின் விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் இருந்தாங்க. மீது விஜய் எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். எல்லாருமே வந்துட்டு ரஜினியுடைய ஃபாலோவர்ஸா இருக்கலாம், வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபாலோவர்ஸா இருக்கலாம். ஆனா விஜயகாந்த் வந்துட்டு ஃபாலோ பண்ணி வந்த நடிகர்ல விஜய் தான் ஒரு முக்கியமான. அவர் எந்த இடத்துலயுமே விஜயகாந்த் விட்டு கொடுத்ததே கிடையாது. சார் விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு லைஃப் கொடுத்தாங்க. தேமுதிக வந்து இந்த அதிமுக செய்த துரோகத்தால் இன்னைக்கு தேமுதிகவே வந்துட்டு 20 வருஷமா கூட்டணியே வைக்காத ஒரு அரசியல் இயக்கம். நாங்க வந்து இன்னைக்கு திமுகவோட போயிட்டோம். மிகப்பெரிய துரோகியா வந்துட்டு அதிமுக அதான் சார், அவருடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி பழம் இருக்காங்கன்னு நழுவி சொல்லியிருக்காங்க. பாலில் வந்ததுன்னு கலைஞர் சொன்னாரு. என்ன அந்த பாலும் தீஞ்சு போச்சு, பழமும் கெட்டு போச்சு. அது இப்போ வந்து நடந்தது. 2வது விஷயம், நீங்க என்ன துரோகம் பண்ணாங்கன்னு தெரியல. விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த கொஸ்டினுக்கு வரேன். விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சினிமாவில் இருந்தபோது சப்போர்ட் பண்ணார். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த படங்கள் ஓடாத போது அவர் செந்தூர பாண்டி ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்து அவர் வந்து ஒரு மார்க்கெட் கிரியேட் பண்ணார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த நரேட்டிவ் நீங்கள் முதல்ல இருந்து பாருங்க. கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷம் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு திருமாவை பற்றி பேசினாங்க. திருமா வருவார் செய்வாருன்னாங்க. அதனால ஏகப்பட்ட பிரச்சனை தான். ஆதவ அர்ஜுனா நீக்கப்பட்டு அவர் தாவேக்கால சேர்ந்தாரு. அப்புறம் திருமா விஷயங்கள் நடக்கல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சில கட்சிகள் வரும்னாங்க. 3வது பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் வரும்ன்ட்டு உங்களுக்கு சோஷியல் மீடியாலும் சரி, அவங்க தலைவர்களும் அவர் வருவாரா? இவர் கூட அவர் வருவாரான்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியா மிச்சம் இருந்த அப்புறம் இவங்க நாம் தமிழர் கட்சி கூட பேசிட்டு இருந்தாங்க. கடைசியா மிச்சம் இருந்தது பாஜக வருதா? பாஜக வருமான்ட்டு அவங்க தான் பேசுறாங்க. 90 சீட் கேட்டதாகவும், அப்புறம் டெப்யூட்டி சிஎம் கொடுத்தா சார் சார் எந்த இடத்துல வந்து தாவேகா பேசுனாங்கன்னு மட்டும் ஒரு விஷயம் சொல்லுங்க. மேடையில் பேசுறாங்களே சார். ஆதவ அர்ஜுனா பேசினாரு. நிர்வாகிகள் வந்துட்டு நாங்க பிஜேபியோட பேசிட்டு இருக்கோம், இவ்வளவு சீட் வந்துட்டு இது பண்ணிருக்காங்கன்னு எந்த இடத்துல பேசுறாங்க? ஆதவ அர்ஜுனா சொன்னதுதான் நான் சொல்றேன். நான் வந்து தனியா கோட் பண்ணல. ஆதவ அர்ஜுனா 90 சீட் எங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாருன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க, நாம் தமிழர் கட்சி கொடுக்குதா 90 சீட்டு? இல்லைன்னா வந்து காங்கிரஸ் கொடுக்குற இடத்துல காங்கிரஸ் இருக்கா? இல்லைன்னா திமுக கொடுக்குமா? நேர் எதிரின்றாரு. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா இருக்கிற கட்சி என் கட்சி. இன்டெரக்டா எங்களை சொல்ற மாதிரி பிரஸ்ல பேசணுமே, ஒரு பாஜக பற்றி சொன்னா அது பேசும் பொருளாகுமேன்ற மாதிரி தான் அவர் பேசுறாரு. அதனால தான் இஷ்டத்துக்கு பேசுறது. மதிக்கத்தக்க கூடிய மனிதர் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் வந்து சினிமாவை தாண்டியும் எல்லாரும் அவங்கள மதிக்கிறோம். அவரை போய் தப்பாக பேசியிருக்கு. ஒரு மீட்டிங்கில் அவர் அப்படி தான் பேசுகிறாரு. நாட் ஓன்லி இது அவர் பேசியிருக்காரு. அதை வந்து செங்கோட்டையன் அதே மேடையிலே வந்துட்டு கண்டிச்சிருக்காரு. அதற்கு அவர் பதிலும் சொல்லியிருக்காரு. மன்னிப்பும் கேட்டாச்சு. அந்த பிரச்சனை அதோடு வந்துட்டு முடிவுற்றது. ஆனால் உங்களுடைய கூட்டணியினுடைய தலைவர்கள் வந்துட்டு ஒரு முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யசபா எம்பியா இருக்கிற ஒருத்தர் வந்து சிவி சண்முகம் அவர்கள் நடிகை குறித்து இந்த மாதிரி தவறுதலாக சார் அவர் பேசலாமா? நடிகை ஐனா நாகேந்திரனும் அது போன்று. இப்போ பிஜேபி அதிமுக காரங்க அப்படின்னாலே வந்துட்டு சினிமா நடிகைகளை வந்துட்டு ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுறது வந்து அதிகமா இன்னைக்கு இந்த கூட்டணி வந்து சார் பண்ணிட்டு எங்க இருக்காங்க. கட்சியிலே நடிகைகள் இருக்காங்க. நல்லபடியா அவங்களே கண்டிச்சிருக்காங்க. குஷ்பு அவர்களே நேரடியாவே வந்து உங்க கூட்டணியை சேர்ந்த ஒரு அமைச்சரை வந்து அவங்களே நேரடியா வந்துட்டு கண்டிச்சிருக்காங்க. அதுதான் சொல்றேனே. அதுதான் நான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த பேசிடுறேன். கண்டிச்சிருக்காங்கன்றீங்க இல்லையா? அதுதான் இந்த கூட்டணி. யாருக்கும் அடிமையா இல்ல இந்த கூட்டணி. 2வது விஷயம் சொல்ல வரேன். இது என்னன்னா, அவர் வந்து சொன்னது தப்பா எடுக்கப்பட்டது. அவர் வந்து நான் வந்து யாரை பத்தி பேசுறதும் தப்பு. பெண்களை பத்தி நடிகைன்னே இல்ல. எந்த பெண்களை பத்தியோ, எந்த பர்சனல் விஷயம் பேசுறத பத்தியோ ரொம்ப தப்பா நினைக்கிற ஆளு நாங்க. பாரதிய ஜனதா கட்சி அப்படி பேசல. அவர் சொல்ல வந்த விஷயம் வேற.
இந்த மாதிரி நான் எல்லாமே ஆசைப்படுவேன். நான் ஒரு இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ வந்து விஜய் பெரிய ஆக்டரு, ரஜினி பெரிய ஆக்டரு, நான் ரஜினியை பார்க்கணும்னு நினைக்கிறேன், நான் வந்து இப்போ டோனியை பார்க்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி நான் ட்ரிஷா கூட பார்க்கணும்னு நினைக்கிறேன், ட்ரிஷா மேலே ஆசைப்படுறேன் அப்படி சொல்லிட்டாரு. அவ்வளோதான். நான் அது இது ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல. ஒரு இது டங் ஸ்லிப் ஆனதில் அப்படி வந்துச்சு, அது கிளியர் ஆயிடுச்சு. அடிக்கடி வந்து டங் ஸ்லிப் ஆகுது. நயனா நாகேந்திரனுக்கும் டங் ஸ்லிப் ஆகுது. சார் சிவி சண்முகத்துக்கும் டங் ஸ்லிப் ஆகுது. ஏங்க அது எப்படி உங்க கூட்டணியில் உள்ள எல்லாருக்குமே டங் அடிக்கடி ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது? எல்லா இது என்ன இது? எல்லா தலைவர்களுக்கும் அதான் என்னோட அட்மின் போட்டாங்கன்னு சொல்றது இதெல்லாம் வந்து இல்லை எல்லா இந்த அலைன்ஸ்ல மட்டும்தான் இருக்கக்கூடிய லீடர்ஸ் தான் அந்த மாதிரி பேசுறாங்க. மற்ற அலைன்ஸ்ல அந்த மாதிரி எந்த ஒரு இடங்கள்லயும் ஆமாம் சார், பெருசா ரிஃப்ளெக்ட் ஆமாம் அதான் சொல்கிறேனே, நாங்கள் வந்து டங் ஸ்லிப் ஆனது தான் நீங்கள் வந்து பெருசாக பேசுவீங்க, அதாவது வாய் தவறி வந்த விஷயங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அவதூறாக மெசேஜ் அனுப்பிச்சு நடவடிக்கை கேஸ் ஆச்சு, எடுக்கப்பட்டிருக்கு. பெரிய பிரச்சனையாச்சு. தோழர்கள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், அது ஒன்று ஆச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎம்கேலே இப்போ ஆச்சு, பதவி கொடுத்துருக்கீங்க, அந்த லிஸ்ட் வந்து வேற ஒரு பதவி கொடுத்துருக்கீங்க. இது தொடர்ந்து நடந்துருவது. நாங்கள் ஒரு வார்த்தை தவறி சொல்லிட்டாரு, வார்த்தை தவறி வந்துருச்சுன்றதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க, அங்கே எவ்வளோ தப்புகள் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து எடுத்து பேச மாட்டேங்கிறோம். ரெண்டாவது விஷயம், எங்கள் தலைவர் வந்து தப்பாக எதுவும் சொல்லலை. அவர் வந்து அதை பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன். அது வந்து அடுத்த ஒரு வாரத்திலே அவர் நிரூபிச்சிட்டார். அவர் என்ன சொன்னார், விட்டு வெளியில் வாங்கன்னாரு, அதுக்கான இதுவும் அவர் சொல்லிட்டார். அவர் நான் பேசினது இதுன்னு சொல்லிட்டாரு, அது அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஜயால வந்து உங்க தூக்கம் தொலைஞ்சிருச்சா? நல்லா தூங்குறோம் சார். எங்கள் தூக்கம் விஜயோடைய வருகையினால வந்துட்டு ஏற்கனவே திமுக வந்துட்டு நிறைய பேட்டிகளை வந்துட்டு பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு பிஜேபியோட தூக்கமும் போச்சு, விஜய் கூட்டணிக்கு வராதனால அதிமுகவுடைய தூக்கம் போச்சுன்னு சொல்லி சோஷியல் மீடியா ஃபுல்லாக பேச எங்களுக்கு தூக்கம் போச்சு சார். தூக்கம் எதுக்கு போச்சுன்னா, தேர்தல் வேலை பார்க்கறனால போச்சு சார். விஜய்னாலேயோ இல்லைன்னா உதயநிதி அவர்களாலேயோ ஸ்டாலின் அவர்களாலேயோ தூக்கம் போகல. உண்மையாகவே தூக்கம் போனது டிஎம்கேக்கு தான். ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா விஜய்க்காக காத்திருந்தோம், சீட்டெல்லாம் வந்து வச்சுருந்தோம். ஆனால் விஜய் வரல. இப்போ சீட்டு பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுக்குறாங்க, அதிகம் கொடு அப்படின்ட்டு. ஆனால் அதிமுக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் வாங்க நம்ம டூலிப்லேயே நில்லுங்க இல்லை, அப்படிங்கிற மாதிரி அதிமுக நாங்கள் எப்போ விஜய்க்கு ஃபர்ஸ்ட் பாஜக வேணாம் அப்படின்னு சொல்லி கூட்டணியில் உள்ள கட்சிகளே சார் நாங்கள் எப்படி பார்க்குறோம், எந்த ஒரு அரசியல் இயக்கமும் கமலாலயம் பக்கமும் வரல, ராயப்பேட்டை அலுவலகம் பக்கமும் வரலைங்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இல்லை அதுதான், அது தப்பாக வருது. எல்லாம் வந்துட்டு இன்றைக்கும் 2-3 கட்சிகள் வந்தாங்க, பார்க்குறாங்க, செய்கிறாங்க, எல்லாமே வெளிப்படையாக அறிவிக்கப்படும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஏன் அவ்வளோ அவசரப்படுறீங்க தெரியல. நாங்கள் திமுக மாதிரி வரவங்களெல்லாம் வாங்க வாங்க ஏற்றுட்டு அதுக்கு அடுத்தது வந்து திமுக வந்து ஓட் பேங்க் இல்லாத இல்லை வந்துட்டு அரசியலை வந்துட்டு தெரியவே தெரியாத எந்த அரசியல் கட்சியாச்சும் அகாமடேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஒரு கட்சி சரி சார். திமுகவில் 51 கட்சிகள் கூட்டணின்னு சொல்கிறாங்க, 51 இயக்கங்கள் கட்சிகள் சேர்ந்து. உங்களால் அந்த 51 பேரும் சொல்ல முடியுமா? முக்கியமான கட்சிகள் ஒரு 10 பேர் சொல்லலாம், மீதி சொல்ல முடியுமா? அதுதான் சொல்கிறேன். வரவங்க எல்லாரும் அலையன்ஸில் வந்துட்டு சொல்லுங்க. மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்குது. 2 பேருக்குமே சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. கொங்கு மக்கள் தேசிய கட்சி இருக்குது, அவங்களுக்கும் சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. மீதி தமிழ் மன்சாரிக்கு அங்கே அவரும் அந்த கூட்டணியில் தான் இருக்காரு, கருணாசும் அங்கே தான் இருக்காரு, தனியரசும் அங்கே தான் இருக்காரு. இவங்களாம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் அலையன்ஸ்ல இருந்து வந்த முத்திரைய சமுதாயத்திற்கும் அங்கே வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி எல்லாருமே உங்க அலையன்ஸ்ல இருந்து வந்தவங்க தான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், அவங்களுக்கும் உரிய மரியாதை கொடுக்கப்பட்டு உடனடியாக சொன்னதை செய்தார் முதல்வர் அப்படின்னு சொல்லி ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க. ராஜ்யசபா கொடுத்தாரு. கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க, தேமுதிக வந்ததால் எங்களுக்கு வந்து சீட் குறைக்கப்பட்டதுன்ற மாதிரி பேப்பர். எல்லா கட்சிகளுக்கும் அது வெளிப்படையாவே அவங்க சொல்றாங்க. அந்த கட்சியில உட்கட்சியில நடக்கக்கூடிய விஷயங்களோ ஒரு எண்டோருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளிப்படையாக அங்க வந்துட்டு அவங்களால பேச முடியுது, வருத்தத்தை கூட மீடியா வாயிலாக வந்து தெரிவிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கரெக்ட். ஏன்னா எங்களுக்கு வருத்தம். இங்க உங்களோட அலைன்ஸ்ல அந்த மாதிரி யாராச்சும் பேசினாங்கன்னா அவங்க யாரும் அங்க தொடர முடியாது, கட்சிக்குள்ளேயே பேசினாலுமே இருக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு யாரும் வருத்தம் இல்ல சார், எல்லாமே இன்டாக்டா வரலைங்கிறது தானே சார் அங்க வந்து பார்க்கப்படுற. இவ்வளவு நாள் விஜய்க்காக காத்திருந்து தொகுதி பங்கிட முடிக்காதனால விரக்தியில இருக்கிறார். ஜான் பாண்டியன்ல இருந்து எல்லாருமே விரக்தியில இருக்காங்க. அந்த கூட்டணி யார் சார் சொன்னா? நீங்க பாருங்க, புதிய தமிழகம் வரும்னு சொன்னாங்க, இது வரைக்கும் அவங்க கூட்டணிக்கு வரவே இல்லை. வரும் சார், கமலாலயம் பக்கம் யாருமே வரல அப்படிங்கிறது கரெக்டா தான் நீங்க போயிட்டு இருக்குதுங்கிறது சொல்றாங்க. சமூக வலைதளங்கள்ல வர்ற விஷயங்களும் மற்ற அரசியல் கட்சி திமுக தரப்புலையும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வினோத் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு எங்களுக்காக வந்து ஃபீல் பண்றது பார்த்தீங்கன்னா எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, எல்லா கட்சிகளும் வந்து வந்துட்டு இருக்கு, பேசிட்டு இருக்கோம், செய்யறோம், நடக்கும். யாரு வரணும், எந்த கட்சி வந்திருக்கு, நாங்க பேசிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. நான் யூரோட இபிஎஸ்எல்லோட சொல்றாரு, இன்னொரு புதிய கட்சிகள் வந்துட்டு வர இருக்குன்னு சொல்றாரு. நயினா நாகேந்திரன் பேசிட்டு இருக்காரு. இது வரைக்கும் ஒரு கட்சியோட வரல. தேர்தலுக்கு என்ன 10 நாள் இருக்கு. தமிழ்நாட்டில் இதுக்கு அரசியல் கட்சி இல்ல. உங்களுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். இப்போ வந்து மத்தியில தேர்தல் நடக்குது இல்லையா, என்டிஏ கூட்டணிக்கும் அந்த கூட்டணி இருக்கு, இந்தியா கூட்டணி, இந்தியா கூட்டணி, இந்திய அலையன்ஸ்
அந்த அந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா எத்தனை கட்சிகள் ம். இங்கே என்டிஏ பாருங்க கட்சிகள் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா. அதே மாதிரி தான் இங்கேயும் கட்சிகள் கம்மியாக இருக்கலாம், அங்கே இயக்கங்களும் கட்சிகள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் கடைசியில் ரிசல்ட் வரும்போது பாருங்க என்டிஏ சார், அலைன்ஸ் வெற்றி பெறாத ஒரு கூட்டணியாகவே வந்து பார்க்கப்பட்ட ஒரு சார் கூட்டணியா இருக்கு. அதிமுக 10 தோல்வி கட்சியாக பார்க்கப்படுங்கிறது விமர்சனம் இது வந்து டைரக்டாவே டிஎம்கே முன்வைக்கிறாங்க. ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. அதிமுக எந்த அளவுக்கு முன்னெடுத்து அந்த போராட்டங்கள முன்னெடுத்திருக்காங்க. விளாத்திக்குளத்தில நடந்த விஷயத்திற்கு வந்து எந்த அளவுக்கு நீங்க முன்னெடுத்து போயிருக்காங்க. ஒரு மாநிலத்தினுடைய ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு எலக்ஷன் டைம் இருக்குது. காணொளி வாயிலாக பேசி அத கடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஒரு பெண்களுக்கு எதிரான போராட்டம்னு சொல்லி இங்க நடைபெற்றா, அதுல ஒரு நடிகை பத்தி வந்துட்டு பேசுறாங்க. இது மாதிரி வந்துட்டு அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் கட்சியா, ஒரு எதிர்க்கட்சியா செயல்பட விடலைங்கிறத எப்படி பார்க்குறீங்க? செயல்படல அப்படிங்கிறது தான் இங்க விஷயமா இருக்கு. இங்க வந்து என்ன பிரச்சனை பாருங்க, எவ்வளோ ஒரு கேள்விகள் எதிர்க்கட்சி மேல கேட்குறீங்க. ஆளுங்கட்சி மேல நீங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, கனிமொழி ஆளுங்கட்சி அவர்கள மேல தொரத்தி அனுப்பிச்சாங்களே ஆனா பார்த்தீங்களா? கனிமொழி அவங்க ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்கல்ல. அதே ஒரு விஷயம் வந்துட்டு ஏன் வந்துட்டு உங்க பாஜகவினுடைய தலைவர்கள் போயிருக்கலாம். போயிருக்காரு. அதிமுகவினுடைய நயினார் தலைவர் நாகேந்திரன் அவர்கள், எங்கள் நயினார் தலைவர் நயினார் நயினார் நாகேந்திரன் நாகேந்திரன் நேத்திக்கு அவர்கள் போயிருக்காரு. போனாரு. அதிமுகவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய இவரு ஏன் போகவே இல்ல? இபிஎஸ் அவர்கள் சார் அந்த போல. கட்சி சார்ந்தவங்க காணொளி போயிருக்காங்க. வாயிலாக பேசிட்டு கடந்துட்டாங்க. எனக்கு தெரிந்து எங்க கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் அங்க ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. போயிட்டாரு. போயிட்டு பார்த்துட்டு வந்தாரு. ம். துக்கம் விசாரிச்சுட்டு வந்தாரு. அங்க பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கொதிப்புல இருக்காங்க. ஆளும் இது மேல. ஏன்னா அது எங்க சொந்த ஊர், பக்கத்து ஊரு. ம். நான் அங்க இருக்கிற ஆட்கள்கிட்டயும் பேசினேன், செஞ்சேன். கண்டிப்பா. ரொம்ப திமுக ஆட்சியை ரொம்ப குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா எங்க ஆட்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லா ஊர்லயும் பண்ணாங்க. முந்தா நேத்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் ஆகட்டும், இபிஎஸ் அவர்கள் சென்னையில பண்ணாங்க. எல்லாமே ஒரு கவனம் ஈர்க்கிறதுக்காக தான் பண்றாங்க. ஆனா சி.வி. சண்முகம் அவர்கள் பேசிய ஒரே ஒரு வார்த்தை தான் அதுதான் மொத்தமா உங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ இறங்கி இவ்வளோ எல்லா மாவட்டங்களையும் ஆர்ப்பாட்டம் பண்ணது பெண்களுக்கு உங்களுக்கு தெரியல. ஆதரவான ஒரு ஒரு மாநாட்டுல போய் நின்னுட்டு நீங்க இந்த மாரி வந்து பேசுறது சரியா? கேட்டா டங் ஸ்லிப் ஆயிடுச்சுங்கிறீங்க. இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு கேட்டா அதுக்கெல்லாம் ஒரு மன்னிப்பு கேட்டாரு. அதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கடந்து போயிடுறீங்க. பேசத் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கும் அமைச்சர்கள்னு சொல்லி செய்திகள் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுதான் சொல்றேன் சார். இப்ப நீங்களே முன்னாள் பாருங்களேன். அமைச்சர்கள். நீங்களே பாருங்களேன். உங்க கேள்வியில அப்போ வந்து இவரு நம்ம ஆதவ அர்ஜுனா மன்னிப்பு கேட்டாரு. அத்தோட விட்டுறலான்றீங்க. அது இதே அத நாங்க வந்து கேட்டா அத மட்டும் விடவே இல்ல. அதவே செங்கோட்டையன் அவர்களே திரும்ப இன்னொரு மேடையில அத பேசியிருக்காங்க. அதே தொடர்ந்து அவர்கள் கட்சி சார்ந்தவர்களே அத அது கண்டிச்சுக்கிட்டே தானே அதே இருந்திருக்காங்க. மாரி தான் இங்க ஒரு கட்டத்துல முழுமையான விளக்கத்த வந்து ஆதவர்ஜுனா குடுத்துட்டாரு. இங்க டங் ஸ்லிப் ஆச்சு. அதுக்கான மன்னிப்பும் கேட்டாச்சு. அதான் இதோட முடிச்சாச்சு. நான் ஆனா பேசவே விஜய் அவர்கள் போன்று வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு யாரும் வந்துட்டு பேசல. ம். தமிழ்நாட்டினுடைய ஒரு எதிர்க்கட்சியாக வந்துட்டு விஜய் மட்டும் தான் நீங்க செயல்பட்டுட்டு எப்படி இருக்கிறாரு. சார் வீட்ல இருந்தா வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டா? விஜய் எத்தன அறிக்கைகள் வெளியிடுறாரு? உங்க கட்சிய வந்து இறங்கி வந்து சார் பணி விஜய் செய்யாம இருக்காங்கன்னு விஜய் மட்டும் சொல்லுங்க. விஜய் விஜய் வெளியில வந்தாலும் பிரச்சனைங்கிறீங்க. உள்ள விஜய் இருந்தாலும் பேர்ல அறிக்கை பிரச்சனைங்கிறீங்க. வருதுன்னு சொல்லுங்க சார். விஜய் அறிக்கை விஜய் எழுத எல்லா குடுக்குறாருன்னு தலைவர்கள் சொல்லாதீங்க. பேரில் தான் அறிக்கை வருகிறது. கண்டிப்பா இல்ல எல்லா சார். தலைவர்களுடைய பேரில் தானே அறிக்கை வருகிறது. கண்டிப்பா இல்ல. எல்லா தலைவர்களுடைய பேரில் இல்ல. தான் அறிக்கை வருகிறது. கண்டிப்பா இல்ல. ஏன்னா ம். எனக்கே தெரியும். கலைஞர் அவர்கள் அவர் அறிக்கை அவரா டிக்டேட் பண்ணுவாரு. சண்முகநாதன் அவர்கள் இது பண்ணுவாங்க. அதே மாரி தான் அண்ணாமலை அவர்கள் அவருடைய அறிக்கைய இல்ல அவரே தான் யாரு குடுப்பாரு. யாரு அதாவது வந்து அட்மின் மாரிலாம் நான் இங்க சொல்ல முடியாது. யார் அறிக்கை வெளியிடுறாங்கன்னு மக்களுக்கான மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையில மட்டும் தான் அறிக்கை வெளிவருகிறது. அதுதான் சார் சொல்றேன். நம்ப ஒரு ஃபேக் நரேட்டிவ் மாரி செட் பண்ணலாம். சும்மா உள்ள உட்காந்துட்டு ஒரு டீம் வச்சுக்கிட்டு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். எங்களுடைய ஆட்சிக்கு வரும்பொழுது எல்லாம் மாறிடுன்ட்டாரு விஜய். யாரு? ஆட்சிக்கு வரும்பொழுது விஜய் எல்லாமே மாறுங்கிறாரு. கண்டிப்பா. ஏன்னா வரப்போறது என்டிஏ ஆட்சி இல்லையா? அதனால எல்லாமே மாறும். நல்லபடியா மாறும். இல்ல அதத்தான் விஜய் நானும் அவருக்கு சொல்றேன். நிச்சயமா ஆட்சிக்கு வந்துருவாரு. 234 தொகுதி வந்து தனிச்சு நிக்கல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டார். சிபிஐ அலுவலகத்திற்குள் வந்து விஜய் வந்துட்டு 9 மணி நேரம் இருந்தார், 10 மணி நேரம் இருந்தார். விஜய் தொடர்ந்து வந்துட்டு சிபிஐ உடைய வசம் வந்துட்டு அப்படிலாம் பேசப்பட்ட சூழ்நிலையில ம், ம். விஜய் ரொம்ப அழகாவே வெளியில வந்துட்டு கைய காட்டிட்டு சார் ஓப்பன் இதுல வெளில வந்து காமிட்டிட்டு அவர் போய்க்கிட்டே நல்ல இருக்காரு. கேள்வி கேட்டீங்க. இத பத்தி நான் பிஜேபி பேசணும். எதிரா இல்ல, ஸ்ட்ராங்கா இல்ல. விஜய் இத நிக்கிறாரு பத்தி அப்படிங்கிறாரு. நாங்க பேசணும்னு நெனச்சோம். விஜய் வந்து சிபிஐ போனார் இல்லையா? சிபிஐ ஆஃபீஸ் டெல்லிக்கு. எதுக்கு போனார்? எந்த கேஸ் விஷயமாக? கரூரில் நடந்த விஷயமாக. உள்ள நடந்தது ஒரு சோக சம்பவம். அதுவும் சிபிஐ யார் கூப்பிட்டா? அவங்களா கேட்டாங்க. சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தாவேகா கேட்டுச்சு. ஸோ அதுக்கு போயிட்டு நீங்க ஏதோ விக்டரி லேப்ஸ் பண்ற மாரி கார்ல டாட்டா காட்டிட்டு, கை காட்டிட்டு வரீங்க. அது நீங்க போனது ஒரு உங்கள் விசாரணைக்கு. முன்னாடி இருந்த கேள்வியும், மக்கள் முன்னாடி இருந்த கேள்வியும், ஊடகங்கள் முன்னாடி இருந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்கேங்கிறார் ஆதவ அர்ஜுனா. என்ன பதில் சொன்னார் சார்? கை காட்டுறது இந்த பதிலா? ஒரு விஷயத்தை வைத்து விஜய் அவர்களை மொத்தமாக முடக்கி விடலாம்னு சொல்லி தமிழ்நாடு அரசியல்ல பின்னப்பட்ட வலையில இருந்து விஜய் வெளியில வந்து மக்களுக்கு இது வந்து ஒரு இது சைகை அதுதான் குடுத்துட்டாருன்னு சொல்றேன். சொல்லிட்டு இது போயிறாரு. அரசியல் தெரியாத முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் நெனைக்கிறேன். ஏனென்றால் இதுல எந்த வகையிலும் ஒரு அதிமுகவோ, என்டிஏவோ சம்மதப்படவில்லை. ம். நீங்களா கோர்ட்டுக்கு போனீங்க. சிபிஐ கேட்டீங்க. சிபிஐ ஒரு தனி இயக்கம் உங்களுக்கு தெரியும். சிபிஐ விசாரிக்க உங்கள கூப்பிடுது. 2வது வாட்டி விசாரிக்க கூப்பிடுது. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களையும் கூப்பிட்டுருக்காங்க. இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் தான் போனாங்க எங்க எதிர்க்கட்சி. அவர் என்ன கைய காட்டிட்டு வந்தாரா? கட்சி தலைவர் இல்ல. செந்தில் பாலாஜியை வந்துட்டு சார் முடக்கல. கட்சி செந்தில் பாலாஜி சார் அமுக்கவும் முடியாது. ஒரு நீங்க ஒரு நீங்க அமைச்சரா நீ இருந்தவரு. நீங்க திமுகங்கிற ஒரு அரசியல் இயக்கத்துல இருக்கிறாரு அவரு. நீங்க மாவட்டந்தோறும் இது மீட்டிங் வைக்கிறீங்க. அதுக்கு மட்டும் தான் வெளில வரீங்க. அங்க நீங்க கை காட்டுங்க, செய்யுங்க. சார் சார் அரசியல் மக்கள் பின்னாடி போறாங்களா சார்? சார் மக்கள்
நிக்கிறாங்க. விஜய் பின்னாடி வந்து ஒவ்வொரு வீட்லயும் 3 ஓட்டு இருக்குது. விஜய் பின்னாடி மக்கள் எங்க நின்னுட்டு வீட்லலாம் அப்படி இருக்கிறாங்க. ஓட்டு இல்ல எந்த சார். வீட்லயாச்சும் வந்து பாஜகவுக்கு நாங்க ஓட்டு போடுறோம், அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க, ம். திமுகவுக்கு ம். இருக்கிறாங்க. விஜய்க்கு அது போன்ற ஒரு செல்வாக்கு கிரியேட் ஆயிருக்குங்கிறத ஏன் ம். உங்களால பா ஏத்துக்க முடியல? பாஜக அண்ணாமலை அவர்களால வந்துட்டு அத ஜீரணிக்கவே முடியல அப்படிங்கிற மாரி தான் அப்படி பேசுறாரு எல்லா இடங்கள்லயும். இல்லையே, அவரு உண்மைய கூட்டணியே சொல்றாரு. உண்மையிலேயே சேர போறா இருந்தாலும் காஃபியும், டீயும் வந்து ஒண்ணாங்கிற மாரி பேசிட்டு இல்ல இருக்கிறாங்க. உண்மைய தானே பேசுறாரு. அவரு ம். உண்மைய பேசுறாரு. ஏன்னா 2ம் ஒண்ணும் கலக்காது. ஏன்னா, நாங்க ஒரு கொள்கை அடிப்படையான கட்சி சார். ஏன்னா உங்களுக்கு தெரியும். இங்க யாருக்குமே ஒரு ஃபேமிலி லெகசியோ, இல்லன்னா தனி மனிதர் துதிப்பாடலோ கிடையாது. இங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனி இண்டிவிஜுவல்ஸ். இந்த ம். 3 வருஷம் ஒரு தலைவரா இருப்பாரு. அடுத்து வெறும் காரியகர்த்தா பதவி இல்லாம பதவி வேலை இல்லாம செய்வாரு. இருக்கும். அந்த மாரி கட்சி பாஜக. ம். நாங்க ஒரு பிலாசபி இருக்கு எங்களுக்கு. நாங்க கொள்கைய வச்சு அரசியல் பண்றோம். அந்த கட்சியும் ஒரு தனிநபரை பாரு துதிப்பாடி அவர் ஒரு சூப்பர்மேன் மாரி பார்க்குற ஆட்களும் ஒண்ணும் சேராது. அதுதான் எங்க அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கூறினாரு. அது உண்மைய கூறினாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல டேட்டாவோட பேசுறதுக்கு ஒரே ஆளு அண்ணாமலை அவர்கள் மட்டும் தான். ஸோ அவரு கரெக்ட்டா தான் பேசியிருக்காரு. நீங்க இப்பவும் சொல்றேன். சிபிஐ நீங்களா கோரி நீங்களா போறீங்க. சிபிஐ உங்கள விசாரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வெளில வரீங்க. அமைதியா நீங்க போணும். இது கை காட்டு வார்த்தைக்கு நீங்க தேர்தல்ல அந்த இந்த படம் பார்த்துருக்கீங்களா? அமைதிப்படை 2000 ஓட்டில் ஜெயித்தா 4000 அப்படி சீட்ல உட்காருவாரு. அந்த மாரி ஏதோ ஜெயிச்சுட்டு கடைசி ரவுண்ட்ல கைய காட்டிட்டு போற மாரி போறீங்க. அது தேர்தல் வெற்றி ஜெயிச்சுட்டு போற மாரி போறீங்க. இது அது கிடையாது. இது ஒரு சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு அமைதியா நீங்க போணும். எங்க போனாலும் உங்களுக்கு அந்த கிரவுட் மென்டாலிட்டியே இருக்கு. எங்க போனாலும் இந்த மாஸ் காட்டணுன்ட்டு. மாஸ் காட்டுறதெல்லாம் சினிமால இல்ல ஒர்க் அவுட் மாஸ் ஆகும். வந்து தானா தானே வரும். விஜய் எந்த இடத்துல காசு குடுத்து அதான் கூட்டம் சார் சொல்றேன். கூட்டியிருக்காரு. அதிமுக சார் மாரி மத்த கட்சிகள் சினிமாக்காரர்களுக்கு எல்லாம் மாரிங்களோ அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. அவங்கலாம் குடுத்தாங்களாங்கிறது நம்மகிட்ட ப்ரூஃப் கிடையாது. பேசும்பொழுது அந்த விஷயங்கள் அதிகமா வருகிறது. விஜய் எந்த இடத்துலயுமே பணம் குடுத்து ஆள கூட்டல. நீங்க சிம்பிளா சொல்றேன். நீங்க விஜய்ன்றத விட்டுருங்க. ம். வருஷா வருஷம் உங்களுக்கு பிக் பாஸ் புரோகிராம் நடக்குது இல்லையா? பிக் பாஸ்லேருந்து இந்த வருஷம் செலிபிரிட்டி அந்த பிக் பாஸ்லேருந்து வராங்க வச்சுக்கோங்களேன். அவங்க இடத்துக்கு போனா ஒரு 1000 பேர் கூடுவாங்க. ஸோ நம்ப அது ஒரு திரை கவர்ச்சின்றது எப்பவுமே இருக்கு எல்லார் சார் மேலயும். அது பிக் பாஸோட நிகழ்ச்சிய பார்த்துட்டு போறதற்கும், விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு அரசியல் தலைவரா வந்துட்டு சார் பாருங்க போறதுக்கும், சார். ஒவ்வொரு வீட்லயும் வந்துட்டு விசில் போய் நிக்கிறதுக்கும் உள்ள சார் வித்தியாசம் இருக்குல்ல சார். சார் கமல் அவர்கள் பின்னாடி அப்படிதான் போனாங்க சார். கமலுக்கு இந்த மாரி கிரவுட் வரல சார். கடைசியா வந்துச்சு. விஜயகாந்திற்கு வந்த கிரவுடுக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இங்க இப்ப இப்ப தான் விஜயகாந்த் வந்திருக்கு அவர்கள் இப்ப விஜய்க்கு இன்னைக்கு வந்திருக்கு. தேமுதிக எப்படி இருக்காங்க சார்? அதுதான் நான் சொல்றேன். விஜயகாந்த் அவர் ஆக்டிவா இல்லாம போனதுனால தான் அந்த கட்சியினுடைய நிலைமைகள் வந்து மாறி இருக்கலாம். இன்னைக்கு அவங்களுக்கு ஒண்ணும் பெரிய அளவுல அந்த கட்சி கீழ போகவே இல்ல. அவர்களுக்கு உரிய மரியாதை திமுகவில் கு குடுக்கப்பட்டிருக்கு. கு திமுக குடுக்கப்படும். சந்தோஷம் சந்தோஷம் எங்களுக்கு. குடுக்கப்பட்டிருக்கு. கவலை அவங்க இல்ல. டவுன் சார் ஆகல அப்படிங்கிறத அவ் அ அவங்க ப்ரூவ் திமுக பண்ணிட்டாங்க. ஆனா பாஜக அந்த நிலைமையில இருக்கிறதா? சீட்டுகள் குடுத்திருக்கலாம். மத்த விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனா நாங்க பாரதிய பிரதமர் அவர்கள் எப்பவுமே அவர் மேல பயங்கர மரியாதை உள்ளவர். பாரத பிரதமர். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். அவரு ஜெயிச்ச உடனே தேமுதிக சீட்டு ஜெயிக்கவில்ல 2014. ஆனாலும் அவருக்கு அவ்வளோ மரியாதை குடுத்தாரு. கட்டி பிடிச்சு, கட்டி அணைத்து, ஷால்வெல்லாம் போட்டு. திமுகவுக்கு வந்த கூட்டம் திருச்சியில பிரதமர் அவர்களுக்கு வரலைன்னு சொல்லப் போறத எப்படி பார்க்குறீங்க? அப்படிலாம் இல்ல சார். நானும் அந்த கூட்டத்துல அடுத்தடுத்து ஒரு 3 நாட்கள்ல நடைபெற்ற கூட்டங்கள் தான். அதுதான் திமுகவுடைய வேலை இதுதான். அவங்களுடைய கட்சியில என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்சியில என்ன பண்ணியிருக்காங்கன்னு பேசலாம். அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க கூட்டம் டோட்டல் ஃபெயிலியர். திருச்சியில நடந்த கூட்டம். அதற்காக எங்க மேல சேத்த வாரி போடுற வேலை பண்றாங்க. அந்த கூட்டத்துல நானும் தான் இருந்தேன். எனக்கு திரும்பி சென்னைக்கு வரவே 10, 12 மணி நேரம் ஆச்சு. சென்னைக்கு வர. அந்த மாரி கட்டுக்கடங்காத கூட்டம் தான் இருந்துச்சு. அப்படி ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கலாம். இருக்கலாம்ல. இருந்துச்சு. ஏன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் சார் இருக்கலாம். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, வெளியாட்கள் பேசினா நான் அந்த கூட்டத்தில 12 மணி நேரம் கஷ்டப்பட்டு தான் நான் சென்னைக்கு வந்தேன். தூக்கம் இழந்து போய் ஏன்னா நான் வண்டி ஓட்டிட்டு வந்ததால் 12 மணி நேரம் அவ்வளோ கஷ்டமா இருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயம். நீங்க இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல. விஜயகாந்த் அவர்கள பத்தி சொன்னீங்க. விஜயகாந்த் அவர்கள் நீங்க சொன்ன மாரியே ஹார்ட் ஒர்க் பண்ணி கட்சிய வளர்த்து அவர் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது? இந்த மாரி வேடிக்கை அரசியல் பண்ணல. அவரு அப்படியே வேட்டிய கட்டிட்டு இறங்குவாரு. மழையா இருந்தாலும் இறங்குவாரு, வெயிலா இருந்தாலும் இறங்குவாரு. நீங்க அந்த மாரி பண்ணல. இந்த கை காட்டுறது, இந்த சும்மா இந்த டயலாக் பேசுறதெல்லாம் நல்லாருக்கும். ரொம்ப நல்லாருக்கும். பார்க்க நல்லா இப்போ நானே பார்த்தீங்கன்னா, விஜயோட ஃபேனா இருந்தேன். சின்ன வயசுல. திருப்பாச்சி படம்லாம் 2005ல வந்தது பொங்கலுக்கு. கரெக்ட்டா டேட்டோட சொல்றேன் பாருங்க. அந்த டைம்லலாம் ரூ. 45 டிக்கெட் தியாகராஜா தியேட்டர் திருவான்மியூர்ல இருக்கு. அத நான் ரூ. 200 குடுத்து பார்த்தேன். அப்பவே அவங்க பிளாக் டிக்கெட்ல ஊழல் பண்ற இயக்கம் கொண்டவங்க அவங்க. அந்த மாரி கட்சி அது. ஸோ அப்படி இருக்கும்போது, கண்டிப்பா ஒரு நடிகர்னா பார்க்க தான் சார் செய்வாங்க. இப்ப எங்க கட்சியிலயும் நடிகர்கள் இருக்காங்க. அதிமுகலயும் நடிகர்கள், பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க. அப்ப எவ்வளோ கூட்டம் வரும்னு நீங்க பார்த்தா தெரியும் மேடையில. ஸோ அந்த மாரி தான். விஜய்ன்றது ஒத்துக்கிறேன். நாங்க பெரிய ஸ்டார். அவர நாங்க குறை சொல்லல. சினிமா இத பொறுத்தவரைக்கும் விஜய் இஸ் அ பாப்புலர் பெர்சன். தமிழ்நாட்ல பொறுத்தவரைக்கும் விஜய் இஸ் அ பாப்புலர் பெர்சன். ஏன் கேரளால கூட ஒரு பாப்புலாரிட்டி அதிகம். ஸோ அத நான் குறை சொல்லல. ஒரு நடிகர்னா பார்க்க வரதான் செய்வாங்க. 2 ஸ்டேட் எலக்ஷன விஜய் தனிச்சு களம் காண்கிறார். ம். ஒரு ஸ்ட்ராங்கா அந்த கட்சியினுடைய நேர்காணல் நடைபெற்றுட்டு இருக்குது. வெளிப்படைத்தன்மையோடு பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப. சார் விஜய்க்கு போன வாட்டி உங்களுக்கே தெரியும் ஆதவர்ஜுனா கூட்டணியே முடிவாகாத ஒரு நிலையில இருக்கக்கூடியது என்டிஏ அலையன்ஸ்.
கூட்டணி எல்லாமே நல்லபடியா திரும்ப முடிஞ்சிருச்சு. திரும்ப எங்க முடிஞ்சுன்னா, இ புதிய ம தமிழகம் இ கட்சிக்கு இ வந்துட்டு நீங்க இன்னும் அவங்க வர்றதா வந்துட்டு அதான் சொல்றேன் சார். சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா புதிய தமிழகம் இதுவரைக்கும் எந்த முடிவுமே இல்ல. எடுக்கப்படவே இல்ல. அதத்தான் ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் 25 நாளா வந்துட்டு பேசிட்டு இருக்கிறதா தகவலே வந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில வந்துட்டு இந்த அலைன்ஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. உங்களுடைய வேட்பாளர் தேர்வு எந்த முறையில இருக்கும் அப்படிங்கிறது பாஜகல தெரியுது. எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் போய் நின்னுட்டு இருக்குது இந்தியா நாங்க அலைன்ஸ்ல. அந்த கொஸ்டின் மார்க்க தான் சார் அப்படியே ஆச்சரியக்குறியா நேரா ஆக்கிருவோம். கவலைப்படாதீங்க. எக்ஸ்ப்ளனேட்டரி மார்க்கா ஆக்கிருவோம். கொஸ்டின் மார்க்ன்றத எக்ஸ்ப்ளனேட்டரி மார்க்கா ஆக்கிருவோம். ஆமா. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா சொன்ன டயலாக்கே நான் திருப்பி சொல்றேன். நாங்க வந்து சைக்கிள்ல அவர ஓட்ட வச்சு, கருப்பு, சிவப்பு சைக்கிள்ல ஓட்ட வச்சு, நாங்க வந்து ஓட்டு வாங்கி குடுத்தோம்னாரு. அந்த ஓட்லாம் யாரு? நீங்க சொன்ன மாரி விஜய் ஓட்டு கரெக்ட்டா? அந்த ஓட்லாம் யாரு டிஎம்கேக்கு போட்ட ஓட்டு. இந்த வாட்டி யாருக்கு வரும்? டிவிகேக்கு வரப்போகுது அந்த ஓட்டு. விஜயோடைய ஃபேன்ஸ் ஓட்டு. விஜய் ஃபேன்ஸ் லாஸ்ட் டைம் வந்து டிஎம்கேக்கு போட்டாங்க. இந்த வாட்டி எங்களுக்கு கவல இல்ல. எங்களுக்கு இருக்க வோட் பேங்க் இருந்தாலே போதும். இந்த வாட்டி நாங்க வெற்றி பெறுவோம். எடப்பாடியார் அவர்கள் சிஎம் ஆவார். உங்களுக்கு இருக்கிற வோட் பேங்க் படி பார்த்தா, வெற்றிக்கான இலக்க தொடுற அளவுக்கு பெர்சன்டேஜ் வந்துட்டு ஏடிஎம்கே அலைன்ஸ்ல கட்சிகளுக்கு இல்லவே இல்லை. சார் அப்படி கடைசி தேர்தல்ல வந்து ஏடிஎம்கே பெற்ற ஓட்டுகளும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வோட் பேங்க்கையும், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வோட் பேங்க்கையும் சேர்த்து பார்த்தா, அந்த வெற்றி இலக்க அடைய முடியும்னு நினைக்கிறீங்களா? 2 ஒரு விஷயம் சார். ஸ்ட்ராட்டஜி இல்ல. படி நீங்களே சொல்றது. நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கே வரேன். லாஸ்ட் டைம் வந்து 2 அணியா நின்னோம். ம். என்டிஏ தனியா நின்னுச்சு. அதிமுக தனியா நின்னுச்சு. ம். இந்த வாட்டி நீங்க இணைச்சு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 40% கிட்ட வருது. 20%ம் 19% 40% கிட்ட வருது. சி லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்கிட்ட சொன்ன வார்த்தை அது. அ எனக்கு வந்து திமுகவ புடிக்காது. ம். ஆனா எனக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதா, இது பாரதிய ஜனதாக்கு ஓட்டு போடுறதான்ற கன்ஃப்யூஷன் இருக்குன்ற ஒரு பாயிண்ட் நெறைய பேருக்கு இருந்துச்சு. பொதுமக்களுக்கு சொல்றேன். பொதுமக்கள்ட்ட. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ப எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான் சார். ஜெனரல் பப்ளிக் சொல்றேன். அப்படி சொல்றீங்க. அரசியல தாண்டுனவங்களுக்கு எப்பயும் ஒரு பெர்செப்ஷன். நம்ம ஓட்டு வந்து தோக்குறவங்களுக்கு போடக்கூடாது, ஜெயிக்கிறவங்களுக்கு போடணும்னு சொல்லிட்டு. அந்த மாரி சில ஃபேக்டர்ஸ்லாம் இருந்ததுனால தான் போன வாட்டி அப்படி இருந்துமே 40% ஓட்டு கிட்ட வாங்கியிருக்கோம். இப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கு. அதுக்கடுத்து விஜய் என்ற ஒரு 4வது அணி இருக்கு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பாதிக்க போறது பார்த்தீங்கன்னா விஜய்க்கு. ஏன்னா நெறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க. நான் தப்பா சொல்லல. யாரையுமே தப்பா சொல்லல. அவர் சண்டேஸ் ஆனா சர்ச்சுக்கு போகும்போது சர்ச்லயே சொல்றாங்களாம். இந்த மாரி வந்து நம்ம விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது தப்பு இல்ல. அத நான் எதுவும் அத பத்தி கமெண்ட் பண்ண விரும்பல. பட் அந்த மாரி சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாமே இந்த வாட்டி திமுகவுக்கு அப்படி சொலையா விழும். நாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஓட ஆரம்பிக்கணும். திமுக அப்படி இல்ல. 10வது ஓட்லேருந்து அப்படியே 11வது ஓட்லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த வாட்டி எங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவர்களும் இப்ப நெறைய பேர் எங்களுக்கு ஓட்டு போட புரிஞ்சு பாரத பிரதமர் அவர்களுடைய திட்டங்கள பார்த்தும், எடப்பாடியார் அவர்கள் திட்டங்கள பார்த்தும் எங்களுக்காக போட ஆரம்பிச்சிருக்காங்க. முஸ்லிம்ஸும் எங்களுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க. அது பெரிய அளவுல வரும். அதுக்கான ஒர்க்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் களத்துல. 2வது விஜய் அவர்கள் நான் சொல்ற மாரி விஜய் அவர்களுக்கான அந்த ஸ்கோப் அதிகம். ஏன்னா என் நண்பரே சொன்னார்கள். நெறைய பேர் சர்ச்லயே சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஓட்டுலாம் திமுகவுக்கு போட்ட ஓட்டு. அது பிரிஞ்சா 3.5%ல போன வாட்டி ஆட்சி இழந்தோம். எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு போனாலும் எத்தனையோ கட்சிகளை வந்துட்டு உள்ள இணைச்சிருக்காங்க. அதை வச்சு நாங்க எங்களால டேலி பண்ண முடியும் அப்படின்னு சார் சொல்றாங்க. நீங்க கொஞ்ச ஆனா நேரத்துக்கு பிஜேபி அலைன்ஸ்ல கேட்கிற கட்சிகளுக்கு என்ன நீங்க சீட் வந்து அலாட் பண்ணாம இருக்கிறீங்க? இல்ல உள்ள வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் பேச்சுவார்த்தையே நடத்தாமையில சார் வச்சிருக்கீங்க திருப்பி கட்சிகள். சொல்றேன். ஏன்னா நீங்க கேட்ட மாரி சமுதாயம் சார்ந்த கட்சிகளுக்கு கூட அங்க வந்து வாய்ப்பு இல்ல கொடுத்துருக்காங்க. அதுதான் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. அதுதான் சொல்றேன். சமுதாயம் சார்ந்த கட்சிகள சேர்த்து ஆனா தான் நீங்க சமுதாய அமைப்பு ஃபுல்லா உள்ள வச்சிருக்கீங்க. ஆனா எந்த கட்சிக்கு வந்துட்டு பிஜேபில சீட் கொடுக்கறதே கிடையாது. இல்ல நீங்க சொல்ற மாரி சமுதாய அமைப்புகள சேர்த்து தான் 2001ல திமுக வந்து தேர்தல சந்திச்சு. இத்தனைக்கும் சொல்லப்போனா நெறைய பேர் தப்பா கூட நெனச்சுக்கலாம் எங்க கட்சி சார்பா கேட்குறவங்க. 1996லேருந்து 2001 வரைக்கும் நல்ல ஆட்சின்னுவாங்க. கலைஞர் வந்து ஊழல் பண்ணல, நெறைய திட்டங்கள் கொண்டு வந்தார். உழவர் சந்தை, ஏகப்பட்ட திட்டங்கள் கொண்டு வந்தார். நல்ல ஆட்சின்னு பொதுவா பேசப்பட்ட ஆட்சி. 96 to 2001. ஆனா அந்த ஆட்சியிலேயே அவர் நீங்க சொன்ன அதே சமூக அமைப்புல வச்சு தான் தேர்தல்ல போனாரு. படுதோல்வி அடைஞ்சாரு. இவங்க புரட்சி தலைவி ஜெயிச்சாங்க. அந்த மாரி தான். ஆனா அப்ப பெரிய அரசியல் கட்சிகள் வந்துட்டு கூட இல்ல. ஆனா இப்ப இருக்கிறதுல வந்து பெரிய அரசியல் கட்சிகள் இருக்கு. இடதுசாரிகள் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, தேமுதிக இருக்குது. இதனோடு கலந்த சமுதாய அமைப்புகள்ங்கிறது இதான ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்குது சார், அரசியல்ல. 2001ல அப்படி ஒரு சூழ்நிலை கிடையாது. பேரு பெருசா இருக்கலாம் சார். பேரு பெருசா இருக்கலாம். தெரிஞ்ச அரசியல் கட்சியா இருக்கலாம். இப்ப என்ன ஆயிடுச்சு, இதுக்கு முன்னாடி திருமா அவர்கள் இருக்கட்டும், எல்லாருக்குமே தனித்துவம் இருந்தது. அதாவது 2021க்கு முன்னாடி ஒரு தனித்துவம் இருந்தது. ஏன்னா அவங்கலாம் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க. இப்போ திமுகவுடைய ஊதுகுழலா தான் இருக்காங்க. திமுக கோவம் வருதோ இல்லையோ, திமுக செய்தி தொடர்பாளர் கோவம் வருதோ, திமுக கட்சிகள் கோவம் வருதோ, இவங்களுக்கு பயமா கோவம் வருது திமுகவை பத்தி பேசினா. அப்படி என்ன ஆயிடுச்சுன்னா இது
திமுக அணிகள் இருக்கு இல்லையா, மீனவ அணி, மாணவர் அணி, அந்த மாதிரி மருத்துவ அணி மாதிரி, மறுமலர்ச்சி அணி, அதே மாதிரி தேசிய அணி, காங்கிரஸ்க்கு ஒரு தேசிய அணி, அதே மாதிரி இது தொழிலாளர் அணி, இந்த மாதிரி கூட்டணியில சலசலப்பு இல்லாம ஒற்றுமையோட இருந்து பாசிச பாஜகவை ஒழிப்போம் அந்த ஒரு மதச்சார்பற்ற கொள்கைக்காக தான் நாங்கள் வந்துட்டு எல்லா விஷயங்களுக்குமே வந்துட்டு விட்டு கொடுத்தாலும் கெட்டு போவதில்லைங்கிற அளவுல நாங்க இந்த கூட்டணி நாங்க வச்சிருக்கோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லைங்கிறது வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. பாசிசத்துக்கான திருமாவளவன் முழு எங்கே அடையாளம் கேட்கணுமோ, திமுக. திருமாவளவன் எங்கெல்லாம் கேட்கணுமோ அங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இல்ல, பேசியிருக்காரு. அவருக்கு வேண்டியவற்றை அவர் வந்து தெளிவா தான் பேசியிருக்கேன்னு பாசிசம் என்ற சொல்றாரு. வார்த்தைக்கு முழு அடையாளம் திமுக. நாங்க என்ன பண்ணோம், மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அப்படி என்ன பெரிய விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது. அதே மாதிரி இப்போ நீங்க பண்ணீங்க, கேஸ் பற்றாக்குறை, இது ஈரான்ல சண்டை, அது உலகம் ஃபுல்லா பிரச்சனை. அதுக்கு வந்து மோடி தான் காரணம். ஆனாலும் மோடி அவர்கள் பேசி, ஈரான் கிட்ட பேசி, அந்த கப்பல்கள், க்ரூட் ஆயில் கப்பல்கள் வந்து சேர்ந்தது. சார் ஒன்று கேட்குறேன், நம்ம பக்கத்து ஸ்டேட்டே இருக்கு, ஏபி இருக்கு. ஏபி விட்டுருங்க, அதுவும் நீங்க சொல்லுங்க, என்டிஏ கவர்மெண்ட், சந்திரபாபு நாயுடு அவர்கள் கவர்மெண்ட், தெலுங்கானா இருக்கு, உங்க காங்கிரஸ் கவர்மெண்ட், கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட், கேரளால கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட். அங்கெல்லாம் பிரச்சனை நடக்கல, அங்கெல்லாம் கேஸ் பிரச்சனை, அதே பெட்ரோல் பங்க்ல கியூ நிக்கல. இங்க மட்டும் ஏன் அது நடக்குது? ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேஸ் சப்ளை வரலையா? எல்லாம் நீங்க என்ன சொல்றது, ஒரு மீடியால அதுதான் நிக்கிறாங்க. ஹோட்டல்ல ஃபுல்லாமே ரேட் கூடிட்டு இருக்கு. அதுதான் சார், 120 ரூபா வித்த பிரியாணி வந்து 140 ரூபா போயிட்டு இருக்கு. கேட்டா சிலிண்டர்ல, அதனாலதான் வந்து அதுதான் கேக்குறேன் சார், அதுதான் கேக்குறேன். தட்டுப்பாடு இருக்குதுங்கிறது வந்து நீங்க சொல்லுங்க. அந்த பக்கத்து ஸ்டேட்ல ஆர்டிஃபிஷியல் தட்டுப்பாடு சார். இங்க ஆர்டிஃபிஷியல் உண்மையிலே கடைகள் இல்லைங்கிற பிரச்சனை தான் இருக்கு. எத்தனை கடைகள் இல்லைங்கிறதுக்கான டேட்டா என்னால கொடுக்க முடியும். நீங்களும் நானே கூட்டு போய் காட்டுறேன். கடைகள் வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. நான் சொல்றேன், நான் டெய்லி வெளியில தான் ஸ்டார் ஹோட்டல்லையும் வந்துட்டு இதே நிலைமை நடந்துட்டு இருக்கு. இல்ல டெய்லி நான் 10 மீட்டிங் போறேன். உணவகங்கள்ல இருந்து, தெருவோர உணவகங்கள்ல இருந்துட்டு ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்து கண்டிப்பா இல்ல. நீங்க வெளியில வந்து பாருங்க, இதெல்லாம் ஒரு பேனிக். நீங்க சொன்னீங்க இல்லையா, நானே பார்த்துட்டு வரேன். இப்போ ஒரு கடையில போய் சாப்பிட்டுட்டு வரேன். நான் ஒரு பிரியாணி வந்துட்டு 120 ரூபா வெளியில போர்டில் போட்டிருக்கான். உள்ள வந்து 140ன்னு சொல்லி பில் வாங்குறாங்க. கேட்டா சிலிண்டர் தட்டுப்பாடு. அன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம். ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல போய் பார்த்தா அங்க லஞ்ச் வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சு சார். ஏன்னு கேட்டா வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு சிலிண்டர் தட்டுப்பாடு ஸ்டார் ஹோட்டல்ல சொல்றதும் நடந்துட்டு இருக்கு. அதுதான் சொல்றேனே, இது வந்து பேனிக் பையிங் கிரியேட் பண்றதும், ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்கார்சிட்டி கிரியேட் பெட்ரோல் பங்க்ல அவ்வளவு வண்டி நின்னுட்டு இருக்கு சார். அதுதான் சொல்றேன் சார், உங்க சுத்தி இருக்கிற ஸ்டேட், நீங்க ஆந்திரா விட்டுருங்க, ஏன்னா எங்களுடைய கூட்டணி கவர்மெண்ட். மற்ற கர்நாடகாவில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வர மாட்டேங்குது. கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ல கேரளாவில் பிரச்சனை வர மாட்டேங்குது, தெலுங்கானால வர மாட்டேங்குது. இங்க மட்டும் ஏன் வருது? வந்திருக்கு. அது ஏன் அதுதான் நீங்க சொல்லணும். வந்திருக்குது. அதான முதலமைச்சர் சொல்றாரு. நீ பக்கத்து ஸ்டேட்டை எதுக்கு உதாரணம் காட்டணும்னு சொல்லி ஒரு இதுல இருக்கல சார். ஒரு கல்வியில் சிறந்த மாநிலம், அவங்கள போர் நாம வந்து வளரணும் அப்படின்னு சொல்றோம்னா ஓகே. அந்த மாநிலத்துல வந்துட்டு பெட்ரோல் பல்க்ல கூட்டம் இல்ல, இங்க வந்துட்டு ஏன் வருது? ஏன் நான் சொல்றேன், ஏன் கம்பேரிசன் சொல்றேன். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் மத்திய அரசு தான் கொடுக்குது, பெட்ரோலியம் சார்ந்த விஷயங்கள் மத்திய. ஆனா அதுக்கு அந்த கட்டுப்படுத்துறது செய்யறது, ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி வாங்கப்படுது. நீங்களும் அதுக்கு கொஞ்சம் பொறுப்பாகணும். எந்த பங்க் போய் பெட்ரோல் போட்டாலும், ஏன்னா இன்னும் ஞாபகம் இருக்குது சார், நான் ஈகா தேட்டர் எதிர்க்க ஒரு பங்க் இருக்கு, அங்கே நான் பெட்ரோல் போட்டும்போது என்ன அந்த அக்கா திட்டினாங்க. ஏன் தம்பி வரீங்க? உண்மையாவே காட்டினேன், அக்கா எரியுதுக்கா, லைட் எரியுது, அதனால அப்புறம் ஓகே. ஆனால் எல்லாரும் தம்பி பேனிக் பையிங், பெட்ரோல்லாம் இருக்கு தம்பி என்னாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்கள் அந்த 2 நாள் ஆச்சு, இப்போ மக்கள் வந்து புரிஞ்சுட்டா, ஓ அந்த மாதிரி எதுவும் இல்லைன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிடுச்சு. நீங்கள் கிரியேட் பண்ணுறது தான், நீங்கள் நரேட்டிவ் அப்படி செட் பண்ண பார்த்தீங்க. அதே நம்ம முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க, இந்த மோடி அவர்களால் தான் இந்த பிரச்சனைன்னாங்க. ஆனால் அதே ஸ்டாலின் அவர்கள் 2 நாளாக புரிஞ்சுக்கிட்டாரு, இது பேக் ஃபயர் ஆகுதுன்னு. என்ன பண்ணாரு, நாங்கள் துணை இருப்போம், மாநில அரசு மத்திய அரசுக்கு துணை இருப்போம்னாரு. 2 நாளில் என்ன சேஞ்சஸ் ஆச்சு? நீங்கள் நரேட்டிவ் செட் பண்ணுறதுல கிங்காக இருக்கலாம், ஆனால் அது ஒரு கட்டத்து தான். உங்களுடைய இது நாடகம் முடிஞ்சிருச்சு. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், எலெக்ஷன் அறிவிச்சதால எலெக்ஷன் கண்ட்ரோல் தலைமை போயிடுச்சு. எல்லா இடத்துலையும் உங்கள் புகைப்படங்கள், வால் பெயிண்டிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. நீ மக்கள் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்கே திரும்பினாலும் RSS செலவில் அவர் ஃபோட்டோ ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாரு. ஸ்டிக்கர் கவர்மெண்ட் தானே இது. ஏன்னா வந்து அந்த விஷயங்களை வந்து அவர் வந்து இப்போ பண்ண முடியாது. ஸோ மக்கள் வந்து அப்பா அவர் கண்ணில் தெரிய மாட்டேங்கிறாரே, சந்தோஷமா இருக்காங்க. அந்த மனநிலைமையை தான் ஓட்டளிக்க போகிறாங்க. 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு முதலமைச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு மக்களுடைய ஒரு விஷயமாக இருக்கிறது. மாணவிகளுக்கு வந்துட்டு கொடுக்கப்பட்ட விஷயங்களும் சரி, சலுகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்துட்டு இந்த அரசு வந்து சமூக நீதி காத்த ஒரு அரசாகவே தான் இருந்துட்டு இருக்கு. எங்கெல்லாம் போராட்டங்கள் நடைபெற்றதோ அனைத்து போராட்டங்களும் முடிவு நிலைக்கு வந்து எல்லாத்துக்குமே தீர்வு காணப்பட்ட ஒரு அரசாங்கமாக இருக்குது. இதில் நாங்கள் மிஸ் பண்ண விஷயத்தை நாங்கள் அடுத்த எலெக்ஷன்லேயே நாங்கள் பண்ணிடுவோம், ஜெயிச்சு நாங்கள் தான் வரப்போகிறோம், பண்ணிடுவோம்னு சொல்லி உங்கள் கேள்வியிலே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்துட்டு மக்கள் அப்படி விரக்தியில் இருக்காங்க. எதிர்ப்பு தமிழ்நாட்டில் எங்கேயுமே எதிர்ப்பலை எழவே இல்லை. ஆமாம், தமிழ்நாடு வந்து இது சொன்னாலே இப்போ பார்க்குறவங்க சிரிப்பாங்க. அமைதி பூங்காவா எதிர்ப்பலை வந்துட்டு அமைதி பூங்காவா தான் சார். எப்பவுமே தமிழ்நாடு வந்துட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறாங்களா இல்லையா? இல்ல தமிழ்நாடு கொடுத்தாலுமே 36 லாக்அப் டெத்
டெப்த் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்து ஃபீலிக்ஸ் அவர்கள் மரணத்துக்கு மட்டும் அவ்வளோ கொதிச்ச திமுக 36 லாக்அப் டெப்த் நடந்திருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட கிரைம்ஸ் விமனுக்கு அகெயின்ஸ்டா கிரைம்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு போக்குவரத்து ஊழியர்களுக்கான அந்த சம்பளம், போனஸ், அது ரிட்டயர்மெண்ட் பென்ஷனுக்கான பிரச்சனைகள் போகுது. அரசு ஊழியர்கள் பிரச்சனை போகுது. அதுக்கடுத்து டிபிஏல நீங்க போங்க, எப்போ பாரு டீச்சர்ஸ் யாராவது உட்காந்துருக்காங்க அவங்க கோரிக்கை ஏற்று. அப்புறம் நர்ஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. எங்கேயும் எதையும் தீர்க்கப்படல. குறிப்பிட்ட பகுதி சார் மட்டும் சார் தான் அதுதான் சொல்றேன். நடந்துட்டு இருக்குது. சார் நீங்க முழுமையாக இல்ல வந்து இல்ல நீ முதலமைச்சர் எல்லாத்துக்குமே இல்ல இல்ல வந்து நீங்க சட்டப்பேரவையிலும் வழக்கம் கொடுத்திருக்காரு. சார் சட்டப்பேரவையில தலைமைச் எழுதி செயலகத்துல எழுதி வந்துட்டு கொடுக்கற முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. சட்டப்பேரவையில எழுதி கொடுக்கறவர் இதே பேசுறாரு சார். அமைப்புகளே நேரடியா போய் முதலமைச்சரை சந்தித்து வந்துட்டு எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லி அவங்களே வெளியில வந்து பேட்டி கொடுத்துட்டும் பேட்டி போயாச்சு. கொடுத்துட்டு போனாங்க, திருப்பி பிரச்சனை பண்ணாங்க. சார் இது வந்து எல்ஐசி ஆகட்டும், எஸ்டிஎஃப்சி ஆகட்டும், அந்த திட்டம் இருக்கு சார். நீங்க சொல்ற அந்த பென்ஷன் திட்டம் இருக்கு இல்லையா, அது எல்ஐசி, எஸ்டிஎஃப்சி எல்லா எல்லாத்துலயும் கம்பெனிஸும் இருக்கு. ஆல்ரெடி இருக்கிற திட்டம் தான். நிச்சயமா. அவங்க காசே எடுத்து அவங்களுக்கே கொடுக்கறது அவங்க கேட்கல. எங்களுக்கு கண்டிப்பா. புதுசா கொடுக்கன்னு தான் கேட்குறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே. அந்த இது ஒர்க்கிங் இது வந்தோடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது ஒரு விஷயம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ரூ. 5000 பத்தி சொல்றீங்க. இன்னைக்கு அந்த ரூ. 5000ல எத்தனை பேர் அக்கௌண்ட் ஜீரோ ஆயிடுச்சுன்னு தெரியல. அந்த ரூ. 5000 இபி செலவு, அந்த செலவு, இந்த செலவுன்னு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சைடு கொடுக்கறதும் ஒரு சைடு வாங்குற மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி போயிட்டு இல்ல, இருக்கு. இது அது வழக்கமா வந்துட்டு எதிர்க்கட்சிகள் சொல்ற ஒரு விஷயம் தான். அதனால வழக்கமா எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான். இந்த வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில போட்டியிடுவதா வந்துட்டு ஊடகங்கள்ல வந்துட்டு செய்திகள் வந்துட்டு இருக்குது. உங்கள் தலைவர் மீண்டும் தென்னம்பலத்துல தான் போட்டியிட போகிறாரா? அது நான் சொல்ற அளவுக்கு எனக்கான அந்த பக்குவமோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை. எங்கள் தலைவர் உங்களுக்கே தெரியும், ஒரு மிக யங் ஏஜில், அதாவது இப்போ அமைச்சராக நான் இருக்கிற வயசை விட கம்மியான ஏஜ்லேயே அவர் மினிஸ்டராக இருந்தவர். சிறு வயது அமைச்சராக இருந்து ஏகப்பட்ட திட்டங்கள் கொண்டு வந்தார். கொண்டு வந்தார். சொல்கிற மாதிரி மகேந்திரா சிட்டி இன்றைக்கி சொல்கிறாங்களா, அவ்வளோ பெரிய மகேந்திரா சிட்டி அவர் உருவாக்குனது. டெல் போன்ற கம்பெனிகள் அவர் எடுத்துகிட்டு வந்தது. அசண்டாஸ் அவர் எடுத்துகிட்டு வந்தது. அந்த மாதிரி அதே மாதிரி பிஎம்டபிள்யூ பார்த்தீங்கன்னா சைன் போட்டு ஆரம்பித்து வச்சது அவர். கலைஞர் முதல் உள்துறை முதல் அமைச்சரா ஆமாம் இருந்தப்ப அவர் நிறைய முதல் விஷயங்கள் கார் பண்ணியிருக்காரு. வேணால் கலைஞர் இது பண்ணிக்கலாம். ஆனால் அது கட்டமைப்பு ஸ்டார்ட் ஆகிறது செட் பண்ணது வந்து நயினார் அவர்கள். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியல் புரட்சி அவர் பண்ணார். அவர் அமைதியாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதை பற்றி பேச மாட்டேங்கிறோம். இந்த எலெக்ஷனில் அதுதான் நாங்கள் பிளான் வச்சுருக்கோம். அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அமைச்சராக இருக்கும்போதுன்ற மாதிரி விஷயங்களுக்கான இது பண்ணோம். அதே மாதிரி அவர் வந்து எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டராகவும் இருந்தார். தொழில்துறை மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் சார் உங்களுக்கே நல்லா தெரியும், 2006 அடுத்தது தான் மின்வெட்டு பிரச்சனைகள் நிறைய இருந்து தான் இந்த கவர்மெண்ட் தோக்கறதுக்கு முக்கிய காரணம் மின்வெட்டு பிரச்சனை. 2006 வரைக்கும் மின்வெட்டு பிரச்சனைகள் கிடையாது. ஏன்னா அவர் திறமையாக கையாளனால. ஸோ நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்கள் தலைவர் அவர்கள் கண்டிப்பாக நிற்கிறாரு. எங்கே நிற்கிறாருன்னு தெரியாது. ஏன்னா அவர் எங்கே நின்னாலும் ஜெயிப்பார் எங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் அவ்வளோ பண்ணியிருக்காரு. அதாவது அமைச்சராக இருக்கும்போது பண்ணியிருக்காரு. இன்று பம்பரம் போல் சுற்றி கொண்டிருக்காரு. இல்லை அவர் ஓட்டத்துக்கு எங்களால் ஓட முடியல, அந்த அளவுக்கு சுற்றுறாரு. இன்னைக்கு நேற்றுக்கு திருநெல்வேலியில் இருந்தார், இன்னைக்கு சென்னையில் இருக்காரு, நாளைக்கு திருச்சியில் இருக்கிறாரோ கோயம்புத்தூரில் இருக்காரோ அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. கூடவே சப்போர்ட்டுக்கு எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்களை தான் காணோம் அப்படின்னே சொல்லலாம். ப்ரெஸ் மீட் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. என்ன ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு இருக்குங்கிறது தெரியல. முழுமையாக நயனாரால் ஓரங்கட்டப்படுகிறார் அண்ணாமலை அப்படிங்கிற டாக் தான் போயிட்டு சார். நீங்க ஸோ அண்ணாமலை பேட்டி கொடுக்குறாரு. நீங்க சொன்னீங்க விஜய் பத்தி சொன்னீங்க, அறிக்கை கொடுக்குறாரு. அது போன்ற அண்ணாமலை வந்து நிறைய இடங்களில் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அதுதான் ஆனா உட்கட்சியினுடைய பூசல் வந்து இன்னமும் பெருசாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. முடிவு வரல அப்படிங்கிறது வந்து உட்கட்சியில எந்த பூசலும் கிடையாது, தெரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. உட்கட்சியில் எந்த பூசலும் கிடையாது. நீங்க என்னன்னா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இவர் அதை பண்ணார், இவர் இதை செய்தார்னு சொல்லலாம். களத்துல பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணனும் அவரும் அவ்வளவு சந்தோஷமா திருமுனை கூட்டங்கள் நடத்துறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு சிங்காநல்லூர் ஏதோ தொகுதி எம்எல்ஏவோட அவ்வளவு சந்தோஷமா ஒரு பக்கம் சொல்றாரு அண்ணாமலைக்கு எது எனக்கு எந்த பிரச்சனையும் அதுதான் சொல்றேன். பாண்டே அவர்களுடைய சாணக்கியா நிகழ்ச்சியில சொன்னாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றத பார்த்தாலே உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதோ அப்படிங்கிற, அதாவது ஏன் வெளிப்படுத்தி வந்துட்டு எங்களுக்கு பிரச்சனை இல்லன்னு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களை மாதிரி செய்தியாளருக்கான சொல்ற பதில் அது. அது நல்ல வேளை. எனக்கு என்னன்னா பாண்டே அவர்கள் மதிப்புமிக்க பாண்டே அவர்கள் அந்த கேள்வியை கேட்டது எனக்கு சந்தோஷம். ஏன்னா உங்களை மாதிரி செய்தியாளர்கள் ஏதோ அண்ணாமலை அண்ணனுக்கும் நயினார் அவர்களுக்கும் பெரிய ஏதோ சண்டை மாதிரி, 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமா அண்ணன் தம்பியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கட்சி டெவலப்மெண்ட்டுக்கு. ஏன்னா நாங்கள் பார்க்குறோம் இல்லையா மேடையில் பார்க்கும்போது அவ்வளோ ஏன்னா பாடி லாங்குவேஜ்ன்ற ஒன்று இருக்குது சார். பிடிக்காதவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியாக பழகிட்டு கட்சியை வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சொல்கிற உட்கட்சி பூசலும் இல்லை, கூட்டணி பூசலும் இல்லை. நாங்கள் ஜெயிக்க போகிறோம். இன்னும் 30 நாட்களோ 40 நாட்களோ இருக்குது. ரிசல்ட் 4ஆம் தேதி வருது, மே 4. 5ஆம் தேதி சந்திப்போம். உங்களை ஸ்வீட் பாக்ஸோட சந்திக்கிறோம். ஸ்வீட் பாக்ஸோட சந்திச்சிருக்கீங்க. இப்போ நம்ம அரசியல் கதை போகும் நிகழ்ச்சியில் எப்பயுமே வந்துட்டு வரக்கூடிய முக்கிய அரசியல் தலைவர்கள்ட்ட ஒரு கேள்வி நாங்கள் நிச்சயமாக வந்துட்டு முன்வைப்போம்.
சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பா இருக்கிறதா? சார் எனக்கு அந்த எண்ணம் இல்ல. இப்ப நான் வந்ததே பாரதிய ஜனதா கட்சி நான் ஒரு திராவிட பாரம்பரியத்திலேருந்து வந்திருக்கேன். நான் சொன்ன மாரி 5 வயதிலேயே என் அரசியல் தொடங்கிருச்சு. தொடங்கி. தொடங்கி நான் வந்து கட்சியில பேக் எண்டாக வேலை பார்த்திருக்கிறேன். நெறைய போன தேர்தல்ல கூட சில தொகுதிகள் பிரச்சாரம் செய்திருக்கேன். வேலை செஞ்சிருக்கீங்க. 2001ல் நான் திமுக ஆதரவாக தான் வேலை செய்தேன். திமுக கட்சியில் இருந்தேன். அதற்கு அடுத்தது நான் உடனே கட்சி மாறவில்லை. நான் 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆயிட்டு இந்த கட்சி பாரதிய ஜனதா புடிச்சு வந்தேன். தேசியத்தை புடிச்சு தேசியத்தை பிடிச்சு வந்தீங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தேன். இங்க நான் வந்தது சீட்டுக்காகவோ, எதுக்காகவோ இல்ல. இங்க வந்தது க ஒரு சோஷியல் சர்வீஸ் சர்வீஸ் பண்ணணும். பண்ணணும். ஏன்னா, எனக்கு வந்து இங்க இருக்கிற தொண்டர்கள் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நான் மத்த கட்சி தொண்டர்களுக்கு இது பண்ணல. இங்க எல்லாருமே வேலை செய்து கொண்டு, முழு நேரம் அரசியல் இல்லாமல் வேலை செய்து 6 மணி டயர்டு வந்தாலும் வந்து கட்சி வேலை பார்க்குறாங்க. அந்த மாரி ஆட்கள் இருக்காங்க. எனக்கு அந்த மாரி ஆட்கள் கூட இருந்து அவங்கள முன்னேற்றணும்னு ஆசை. ஏன்னா, ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா, மத்த கட்சிகள் நான் பார்த்துருக்கேன். இருந்ததனால சொல்றேன். திராவிட கட்சி திமுகவிலே நான் இருந்த போது நெறைய பேரு புலம்புவார்கள். நாங்கள்லாம் கட்சியே வளர்த்தோம். கலைஞர் காலத்துல வளர்த்தோம். அண்ணா காலத்துல இப்ப புது புது ஆட்கள் வந்துட்டாங்க. இந்த புது வந்துட்டாங்க. பசங்க வந்து கட்சி நடத்தாங்க. இங்க அப்படி இல்ல. எங்க இயக்கத்துல அ ஜனசங் காலத்துலருந்து கட்சிய வளர்த்தவங்க, இப்ப கட்சியில இருக்கிற இந்த கூட்டம், யங்ஸ்டர்ஸ பார்த்து சந்தோஷப்படுறாங்க. என்ன பார்த்து, "தம்பி நல்லா பண்றீங்க தம்பி. பண்றீங்க. நீங்க வந்து சூப்பரா பண்றீங்க." இந்த மாரி இளைஞர்கள் வரணுன்றாங்க. எனக்கு அவங்களலாம் பார்க்க சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு என்னுடைய ஆசை என்னவென்றால், தேர்தல் நிற்பதில்ல. எங்களுக்கு நீ எவ்வளோ தொகுதி வருதோ, எல்லா தொகுதியிலும் எங்க கட்சி ஜெயிக்க வேண்டும். அதுதான் தாமரை மலர வேண்டும். அந்த தொகுதிகளிலும் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். அதற்காக என்னைப் போல் பல இளைஞர்கள் இதுக்காக வேலை செய்ய போகிறோம். அவ்வளவுதான். நிச்சயமா உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி தி நியூஸ் சர்க்கிளினுடைய அரசியல் கதைப்பான நிகழ்ச்சியில பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.